Taste the Daily. அனைவருக்கும் வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு காவிரியில் நாளொன்றுக்கு 1 டிஎம்சி வீதம் ஜூலை 31 வரை தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது காவிரி ஒழுங்காற்றுக்குழு. தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய கர்நாடக அரசு தர வேண்டிய நியாயமான தண்ணீரை கூட தராமல் அடம்பிடிக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் தலையில் தட்டி தமிழகத்தின் உரிமையை வாங்கி தந்திருக்கிறது காவிரி ஒழுங்காற்றுக்குழு. ஆனால் வழக்கம் போல் பள்ளி செல்ல மறுக்கும் குழந்தை போல தரமாட்டேன் காவிரி நீரை தரவே மாட்டேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறது கர்நாடக காங்கிரஸ் கட்சி. அது மட்டுமின்றி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யவும் முடிவெடுத்திருக்கிறது கர்நாடக காங்கிரஸ் அரசு. அவர்கள்தான் அடம் பிடிக்கிறார்கள் என்றால் இங்கே இருக்கும் விடியா திமுக அரசும் அதை கண்டுகொள்ளாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வரவேண்டிய உரிமையை கூட, அதுவும் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட கேட்டு வாங்காமல் வாய்மூடி மௌனமாயிருக்கும் இந்த கொடுமை வேறு எங்காவது நடக்குமா? விளம்பர போட்டோ ஷூட்டில் மட்டுமே கவனம் செலுத்தும் விடியா திமுகவின் முதல்வர் காங்கிரசின் தயவிற்காக தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமையை விட்டுக் கொடுப்பது அவரின் தொடர் செயலற்ற தன்மை மூலம் தெளிவாக தெரிகிறது. மேடையில் மட்டும் மாநில உரிமை பற்றி வாய்க்கிழிய பேசும் விடியா திமுக அரசின் முதல்வர் தன்னுடைய செயலற்ற தன்மையால் தமிழக மக்களின் வாழ்வோடு விளையாடி வருவது கடும் கண்டனத்திற்குரியது என்று எதிர்க்கட்சி தலைவர் கூட தன் கண்டனத்தை பதிவு செய்துவிட்டார். ஆனால் எதற்கும் அசையாமல் அப்படியே உம்மென்று இருக்கிறது இந்த விடியா திமுக. கருணாநிதி பெயரில் 100 ரூபாய் நாணயம் வெளியிட அரசு கெஜெட்டில் அறிவிப்பை வெளியிட்டு கண்ணும் கருத்துமாக வேலை செய்த விடியா அரசின் மாடல் கண்ணீர் சிந்தும் காவிரி பாசன விவசாயிகளுக்கு 1 டிஎம்சி தண்ணீர் பெற்றுத்தர முடியவில்லை என்பதை எங்கு கொண்டு போய் முறையிடுவது? கர்நாடகாவில் தன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது என்பதற்காக மக்களுக்கு துரோகம் இழைக்க நினைக்கலாமா இந்த விடியா திமுக? காவிரி விவகாரத்தில் இதுவரை ஏன் வாய் திறக்க மறக்கிறது திமுக அரசு? எங்கே காங்கிரஸ் தன் கூட்டணியில் இருந்து விலகி போய் விடுமோ என்ற பயத்தாலேயே அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் காவிரியில் தண்ணீர் திறக்க உத்தரவிட்ட ஒழுங்காற்றுக்குழு, தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசு, காங்கிரஸ் தயவிற்காக தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமையை விட்டுக் கொடுக்கிறாரா ஸ்டாலின் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். நிகழ்ச்சியில் விவாதிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அதிமுகவிலிருந்து காசிநாத பாரதி, வழக்கறிஞர் ஜிஎஸ் மோகன், புரட்சி தமிழகம் கட்சியிலிருந்து ஏர்போர்ட் மூர்த்தி, அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து ராஜேஸ்வரி பிரியா. அனைவருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சி முதல்ல காசிநாத பாரதி சார் உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலான் இருக்கேன். சார், எதை வச்சு சொல்கிறீங்க தமிழ்நாட்டோட ஜீவாதார உரிமையை ஸ்டாலின் விட்டு கொடுக்குறார் அப்படின்னு? தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையை விட்டு கொடுத்தது ஸ்டாலின் மட்டுமல்ல, அவருடைய தந்தையாருக்கு அளப்பரிய பங்களிப்பு இருக்கிறது. 1924 மைசூர் மகாராஜா அவர்களுக்கும் சென்னை ராஜதானிக்கும் ஏற்பட்ட அந்த காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டியது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும். 1974 அது புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை புதுப்பிக்காமல் விட்டவர் இந்த விட்டு கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்களே, இவருடைய தந்தையார் மு கருணாநிதி அவர்கள் தான் அப்போ விட்டு கொடுத்து தமிழகத்தினுடைய இத்தனை வாழ்வாதார பிரச்சனைக்கும் அடிப்படை காரணகர்த்தாவாக, இது காவிரி பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை, குறிப்பாக தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு கர்த்தாவாக இருப்பவர் கருணாநிதி. அந்த கர்த்தாவை இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய மகன். அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அந்த 74 ஏற்பட்ட அந்த காவிரி ஒப்பந்தத்தை செய்யலை. அதற்கு பிறகு இவங்க சொல்லுவாங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆணையத்தை நாங்கள் தான் அமைச்சோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கிடையாது. 1989 வாக்கில்
ரங்கநாத் மிஸ்ராங்கிற நீதியரசர், உச்சநீதிமன்ற நீதியரசர், ஆணையத்தை நீங்கள் அமைக்கிறீங்களா, விபி சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆணையத்தை நீங்கள் அமைக்கிறீங்களா, அமைக்கலன்னா உச்சநீதிமன்றம் தலையிட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும்னு சொன்னதற்கு பிறகுதான் அது இடைக்காலமாக அமைக்கப்பட்டது. இதற்கு அடுத்ததாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அன்றைக்கும் காங்கிரஸ் தான் இருந்துச்சாங்க. கர்நாடகாவில் குண்டுராவ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் போய் அவங்கள்ட்ட வந்து கேட்டு நட்பின் அடிப்படையில் வாங்கி வந்தார். தமிழகத்தினுடைய உரிமையை காக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அடிப்படையிலும் நேரடியாக இறங்கி போக நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்காக தான் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இன்னமும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 1993 ஜூலை 21, 23 நினைக்கிறேன் முதலமைச்சராக இருந்த போதே சென்னை மெரினா கடற்கரையில் போய் அமர்ந்து 3 நாட்கள், ஏறக்குறைய 3 நாட்கள் தொடர் உண்ணாவர் தான் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்காம அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த விஜி சுக்லா அவர்கள் அங்கே நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு நரசிம்மராவ் அவர்களுடைய உத்தரவின் பேரில் நாங்கள் வந்து உங்களுக்கு இதை அமைச்சு தர்றோம் அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் அன்னைக்கு வித்ட்ரா பண்ணாங்க. காவிரியில் நாங்கள் தண்ணியை விடுறோம்னு சொல்லி பெற்று தந்தாங்க. தொடர்ச்சியா ஜீவாதார உரிமையை விட்டு கொடுக்கறது தான் திமுக. அந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழகத்தில் அதிமுகவும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, திமுக இருந்திருக்காங்க. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அதிர்ஷ்டவசமாக நாம் வந்து இதில் வந்து மத்திய அரசில் அங்கே வைக்கல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய ஆட்சி கட்டில நீங்க அங்க வைத்திருக்கிறீங்க. தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து குறிப்பா நீங்க வந்து 2G ஊழல்லாம் பண்ணீங்களே, தொலைத்தொடர்புத்துறையை வாங்கி நீங்க ஏன் நீர்வளத்துறையை வாங்கி இந்த காவிரி பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்க கூடாது? வெளியுறவு பிரச்சனையில் வந்து வெளியுறவுத்துறையை வாங்கி ஏன் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்க கூடாது? ஏறக்குறைய 2004 2009, 2009 2014 வரை ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மன்மோகன் சிங் அரசுல நீங்க ஆட்சி கட்டில இருந்திருக்கீங்க. ஏறக்குறைய 9க்கும் மேற்பட்ட கேபினட் அமைச்சர்கள் தமிழகத்திலிருந்து உங்க மகன் மு.க. அழகிரி உட்பட அத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் ஏதாவது காவிரி பிரச்சனையை பற்றி ஒரே ஒரு முறை வாய் திறந்திருப்பாங்களா? 2007 உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு வழங்குது 205 டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லி. அன்றைக்கு 205, இன்றைக்கு 177. அந்த 205 டிஎம்சிங்கிறது அன்றைக்கு ஆட்சி கட்டில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் முதல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வந்து மிருகபலத்தோடு இருந்தார்கள். இவர்கள் வித்ட்ரா பண்ணாங்கன்னா அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் கவர்ந்து விடும் என்ற சூழ்நிலையில் இருந்தபோது கூட அன்றைக்கு தான் நீங்கள் இந்த 1.5 லட்சம் பேர் ஈழ மக்கள் இறந்த என்ற சூழ்நிலை அன்னைக்கும் கூட அவங்க வித்ட்ரா பண்ணவில்லை. 2007 காவிரி இடைக்கால தீர்ப்பு வந்ததில்லை. அந்த இடைக்கால தீர்ப்பில் வந்ததை கெஜெட்டில் வெளியிட்டாதான் செயல்படுத்த முடியும். அந்த கெஜெட்டில் வெளியிடுவதற்கு 2011, 13 வாக்கில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் வந்ததுக்கு பிறகுதான் அது வந்து கெஜெட்ல வெளியிடப்பட்டது. அரசியல் இல்ல. எந்த காலகட்டத்திலனா அவங்க மத்திய அரசுல அங்க வைத்த போது புரியுது. ஏன் காவிரி விஷயத்துல திமுக மௌனமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது காவிரி விஷயம்னு மட்டும் இல்லைங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்களுக்கு தமிழர்களோ தமிழர்களுடைய நலனோ தேவையில்லை. எப்படியாவது நம்ம வந்து மக்களை ஏமாத்தி இப்ப கூட ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க. தமிழகத்துல போராடாத துறைகளே இல்லை. எந்த அடிப்படையில் வாக்கு விழுந்துச்சுங்கிறது நமக்குமே தெரியல. ஒருவேளை கூட்டணி இந்த அணியில வந்து கூட்டணி சரியாக அமையவில்லை என்ற காரணத்தினால நடந்திருக்கலாம். அதாவது நீங்க உங்களுக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசுல நாங்க அங்க வைப்பது தமிழகத்திற்கான நலனை நம்ம வந்து வெறுமனே போராடி பெற முடியாது, ஆட்சியில் அங்க வைத்தாதான் ஆட்சி அதிகாரத்தை நுகர்ந்து கொண்டாதான், ஆட்சி அதிகாரத்தை சுவைத்தால்தான் நம்மால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதுக்காக தான் கலைஞர் என்ன சொல்லுவாரு, அதானே சொல்லுவாரு, தமிழக மக்களின் நலனுக்காக தான் நாங்கள் மத்தியில் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்குறோம். 10 ஆண்டுகள் தொடர் ஆட்சியில் இருந்தீங்களே, அன்னைக்கு நீங்கள் காவிரி பிரச்சனை தீர்த்திருக்கலாம், கச்சத்தீவு பிரச்சனை தீர்த்திருக்கலாம். அப்போ தமிழர்களுடைய நலன் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அங்கே ஆட்சியில் அங்கே வைக்கிறது 2G மாதிரி 1,70,000 கோடி ஊழலை பண்றது. இப்ப ரவி பெட்டிஷன் மக்கள் நலன் அக்கறைனா வேற என்னதான் உங்களுக்கு அக்கறை இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தமிழக மக்களுடைய நலன் இதா இருந்துச்சுன்னா இப்ப நீங்க அங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் உங்களால பேச முடியாது, மாற்று கட்சி அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். உங்களுடைய இந்தியா கூட்டணியில அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி தான் அங்க ஆட்சியில இருக்கு. அந்த காங்கிரஸ் கட்சியை மத்தியில ஆட்சி கட்டில ஏத்துறதுக்கு தான் நீங்க வந்து ரதகஜ துரகபதாதிங்கிற அத்தனை படைபலத்தையும் நீங்க பயன்படுத்துறீங்க. மத்தியில நம்ம ஆட்சியில வந்துடணும்னு சொல்லி. ஆட்சியில வராத போதே சித்தராமையா என்ன சொல்றாரு, ஒரு சொட்டு தண்ணீரை கூட தமிழகத்திற்கு தர முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப மத்தியிலேயே ராகுல் காந்தியினுடைய ஆட்சி அமைந்திருந்தால் மொத்தமாக தமிழகம், குறிப்பாக டெல்டா மண்டலம், ஏன் இன்னைக்கு தமிழகத்தை இங்க சென்னை முதற்கொண்டு தண்ணி உயிரான தண்ணி தானே இங்க வந்துட்டு இருக்கு. இங்க புழல் இருந்த நீர்த்தக்கங்களை தவிர இங்க வர்ற ஒட்டுமொத்த தமிழகமும் பாலைவனமாகுவதற்கான வேலையைத்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்தார். நீங்க இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு வந்து கர்நாடகாவுக்கு போனீங்கல்ல, போய் பேசுனீங்கல்ல, அங்க ஒரு இது நான் அரசியல் பண்ணணுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுறதுக்காவது எனக்கு கொஞ்சம் தண்ணியை விடுங்கன்னு கேட்டிருக்கலாமா இல்லையா? ஏன் ஆட்சியிலே அங்க வைக்காத போது, கூட்டணியில இல்லாத போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெற்றுக் கொடுத்தார், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கூட உண்ணாவிரதம் இருந்து பெற்றுக் கொடுத்தார். ஏன் உங்களால் பெற முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் அது கிடையாது. தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து நீங்கள் என்றைக்கும் சிந்தித்தவர்கள் கிடையாது. அரசியல் ஆதாயத்துக்காக தான் திமுக மௌனமா இருக்கு. நிச்சயமாக சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போடுறாங்க, மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் போடுறாங்க. கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் தண்ணியை விட மாட்டேங்குது. அப்ப நீங்க சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும், சட்டமன்றத்தில் காங்கிரஸ் அரசை கண்டித்துன்னு சொல்லணுமா இல்லையா? நீரை பெற்றுத்தராத
மத்திய அரசை கண்டித்துன்னு சொல்றீங்க. அன்னைக்கே புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே பதிவு செய்தார கண்டனத்தை கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போடாமல் நீங்கள் மயிலிறகால் வருடி கொண்டிருக்கிறீர்கள். இது நல்லது கிடையாது. இந்தியா கூட்டத்துக்கு போற போதே நீங்க இல்லைன்னா இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கணும். தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து நான் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறேன். எடப்பாடியார் இதே சொல்லுவீங்களா, நீங்க அடிமை அரசுன்னு அதே பிஜேபி கூட்டணி அரசுல இருந்த போது 2019 கண்டெம்ப்ட் பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்தில் காவிரி பிரச்சனையில போட்டது யாரு? புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் போட்டாரு. ஏறக்குறைய 20 நாட்கள் 30 நாட்கள் அவையை முடக்கி 49 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே அவையை மேலவையும் கீழவையும் முடக்கினாங்களே, லோக்சபா ராஜ்யசபாவையும். இத்தனை இவ்வளவு போராட்டங்களை நடத்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே? நீங்கள் இங்கேருந்து போய் டீ வடையை சாப்பிட்டுட்டு அதே ஏற்கனவே என்ன 38 எம்பிக்கள் செஞ்சாங்களா, அதே 39 எம்பிக்களாக போய் டீ வடையை சாப்பிட்டு வரட்டுன்னு இப்பயும் திரும்ப மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. வலுவான கூட்டணி அமையாத ஒரு காரணமாக இருக்கலாம். இதை நினைச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்கன்னா 2026 மிகப்பெரிய தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இருக்க எம்பிக்களாலையும் இந்த காவிரி பிரச்சனையில தீர்வு காண முடியாதுன்னு சொல்றீங்க. நாங்க 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவையை முடக்கினாங்களே, நீங்க இன்னைக்கு முடக்கிருக்காங்களா கேளுங்க. இல்ல இவர் போய் தனிப்பட்ட முறையில் டிகே சிவகுமாரையோ சித்தராமையாவையோ நேரடியாக சந்தித்து காவிரியில தண்ணியை விடுங்க, போன ஆண்டும் வறண்டு போயிடுச்சு, சரி அதுதான் விட்டீங்களே. ஏறக்குறைய 50 லட்சம் ஏக்கருங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. 5-6 மாவட்டங்களை சேர்ந்த 50 லட்சம் ஏக்கர் தமிழகத்தினுடைய உணவு களஞ்சியமே அதுதான். சோழநாடு சோறு உடைத்துங்கிற பேரு. நானும் அந்த டெல்டா மாவட்டத்துக்காரன் தானே அவர் பொய்யா சொல்லிக்குவாரு. நீங்கள் உண்மையான டெல்டா மாவட்டத்துக்காரராக இருந்தால் நீங்கள் அதற்காக பாடுபட வேண்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் ஏறக்குறைய 22,000 ஏரிகளை தூர்வாரிய குடிமராமத்து திட்டம்னு அற்புதமான திட்டத்தை கொண்டு இது பண்ணாரு. இடையில இப்போ நீங்கள் 3 ஆண்டுகளாக நிறுத்தி வச்சுட்டு இப்போ தான் ஜீவோவை போட்டிருக்கிறீங்க. இந்த காவிரி மண்டலத்தையே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது யாருன்னு கேட்டால் அதுவும் எடப்பாடியார் தான் அறிவிச்சாரு. நீங்க என்ன பண்ணீங்க? மீத்தேன் எடுக்கிறதுக்கு நாங்க அனுமதி சும்மா பாக்குறதுக்கு தான் கொடுத்தோம். பொண்ணை பார்க்க சொல்லிட்டீங்கனால பொண்ணு கொடுக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். நாங்க பாக்குறதுக்கு தான் அனுமதி கொடுத்தோம். நாங்க மீத்தேன் எடுக்கிறதுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக டெல்டா மக்களுக்கு டேக்கா கொடுத்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின். அவருக்கு 2026 அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு டெல்டா மாவட்டத்துக்காரர்கள் முடிவுரை எழுதுவார்கள். புரியுது சார், நம்ம பேசலாம். ராஜேஸ்வரி பிரியா மேம், ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு போட்ட பிறகு கூட கர்நாடக அரசு மறுக்குது. ஆனா இங்க இருக்க முதல்வர் மௌனமா இருக்காரு அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சகோதரர் கூறியபடி தமிழக மக்கள் மீதோ விவசாயிகள் மீதோ அக்கறை இருந்துச்சுன்னா அவர்களுடைய ஈடுபாடுன்னு சொல்லுவாங்கல்ல, இது குறித்த செயல் அடுத்து என்ன செய்யலாம்ங்கிறது அது கொஞ்சம் அதிரடியா இருந்திருக்கணும். நிச்சயமாகவே விவசாயிகள் சார்ந்த டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கும் போது அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒரு முறை இருக்குல்ல. அவர்கள் எதையுமே செய்யாம அமைதியான முறையில கடந்து போறாங்கங்கிறதே மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு. மக்களை பத்தி கவலையே படாம ஏதோ ஒரு குறுக்கு வழிகள்ல அவர்களுடைய தேர்தல் முடிவு, இந்த இடைத்தேர்தல் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கணக்கு போடுறது ஒட்டுமொத்தமாக இது பணநாயகத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி தான். இதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், இவர்கள் மேலும் மேலும் மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை நம்மை போன்றவருக்கு இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கீங்க. அந்த சிவகுமார் அங்க துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் சென்ற முறையே சொன்னாரு, எதை பண்ணினாலும் பண்ணுவோம், நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோங்கிறதுல உறுதியாகவே இருக்கிறதா கூறினாரு. அப்பவுமே நீங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது, கோவத்தோட பேசுறதோ அல்லது ஒரு வேறு ஏதாவது செயல்கள் இருக்கிறதோ, ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ அவர்களை எதிர்த்து நீங்க செய்யணுமா இல்லையா? ஏன்னா இதுல எந்த விதமான அநீதியாவும் நம்ம கேட்கல, முறையாக கேட்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நீங்க 177.24 டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிற தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். சென்ற ஆண்டு நீங்க கொடுத்தது 81 டிஎம்சி தான் கொடுத்திருக்கீங்க. பேலன்ஸ் 96 டிஎம்சி கொடுக்கப்படல சென்ற ஆண்டே. அதற்கே நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போது காவிரி ஒழுங்காற்றுக்குழு சொல்லியும் ஒரு டிஎம்சி தண்ணீர் 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பாக அவங்க பின்பற்றி இருப்பாங்க. அதற்கு நீங்க எல்லாம் எதுவுமே கண்டுக்கலங்கும் போது சரி பரவாயில்ல, இது கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால இதை நாம வாய்ப்பா பயன்படுத்திக்குவோம்னு சொல்லிதான் அங்க சித்தராமையா இந்த இத மக்களுக்கு ஓகே, தமிழக மக்கள் தமிழக அரசு நமக்கு உடந்தையாக இருப்பது போல நினைச்சுக்கிட்டு இந்த முறையை நம்ம தண்ணி கொடுக்க கூடாது. நான் கேட்கிறேன், கூட்டணியில தான் இருக்காங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினா இந்த ஈஸியா தண்ணி கிடைக்கும், ஆனா அது பேசாம மௌனமா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? காங்கிரஸ் அதான் தோழமையா இருக்காங்க. தோழமையாக கூட்டணி தர்மத்தையும் தோழமையையும் காப்பாற்றும் விதமாக மக்களை பற்றி கவலைப்படாம எவ்வளவு பேர் எவ்வளவு விவசாயம் இன்னைக்கு நம்ம சிரமப்படுறதெல்லாம் அவர்களுக்கு தெரிய போறதில்ல. விவசாயிகள் பத்தி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. வார்த்தை அளவுல நீங்க விவசாயத்தை பற்றி டெல்டா காரன் சொல்றது இல்லை. நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மாநகரங்கள்ங்கிறதுனால உங்களுக்கு விவசாயத்தை குறித்தோ விவசாயிகள் படுகிற அவஸ்தை குறித்தோ அவர்கள் விடுகிற கண்ணீர் குறித்தோ அவர்கள் இறப்பு குறித்தோ உங்களுக்கு விளக்கமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான்.
அப்ப முதல்வர் ஸ்டாலின் வந்து நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது. நிச்சயமாக அந்த விளம்பர அரசுங்கிறாங்கல்ல, விளம்பரத்துக்கு போட்டோ ஷூட் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி எப்படி எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்றாங்களோ அது மாதிரி அவர்கள் விளம்பரத்திற்காக அவர்கள் பேசுவது அப்படிங்கிறது ஒரு விளம்பர போக்கு தான். மக்கள் மனதில் போயிட்டு நாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம், அதை வைத்து அரசியல் பார்ப்போம் தான் பாக்குறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக செயல்கள் ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் மூலமாக காவிரி ஒழுங்காற்று குழு இது காவிரி மேலாண்மை வாரியம்லாம் அமைக்கப்பட்டு வழங்கப்பெற்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்றாங்கன்னா அவர்களுக்கு என்ன திமிர் இருக்கும்? ஒரு மாநிலத்தோட ஜீவாதார உரிமை அதை கேட்டு பெறறதுக்கு மக்கள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் பாதிக்கப்பட போறாங்க. தமிழ்நாடே பாலைவனமாக போகுது. இந்த மாநிலத்தோட உரிமையை கேட்டு பெறுவதில் ஸ்டாலின் வந்து இப்ப இல்ல தொடர்ச்சியாவே தயக்கம் காட்டிட்டு வராரு அப்படின்னா இது தொடர்ச்சியா தமிழக மக்களை வஞ்சிக்கிறாரு எடுத்துக்கலாமா? ஆமாங்க, இதுல வேற என்ன நம்ம எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? தமிழக மக்களை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது இது புதிதல்ல. சகோதரருக்குரியது போல இதற்கு முன்னால் இருந்த அவருடைய தந்தையும் இதை தான் செஞ்சிருக்காரு. இந்த காவிரி விஷயத்தை வச்சு அரசியல் செய்து வாக்குகளை சேமிப்பதுதான் இவர்களுடைய வேலையா இருக்கு. இவர்கள் நினைச்சிருந்தா கண்டிப்பாக இந்த முறை கூட்டணியில இருக்கும்போது நீங்க நல்ல முறையிலேயே நீங்க வேண்டாம், ஆர்ப்பாட்டம் வேண்டாம், போராட்டம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க, சரி ஓகே, நல்ல முறையில இணக்கமான முறையில எங்களுக்கு என்ன காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கொடுங்கள்னு சொல்லி நீங்க கேட்கணுமா இல்லையா? அதை விடுத்துட்டு சிறுபிள்ளைத்தனமாக அவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னா இவர்கள் அதை விட மிக மோசமாக நடந்துக்கிறாங்க. இவங்க வந்து நான் சொன்னா வேற ஏதாவது தப்பா போயிடுங்கிறதுனால சொல்ல முடியல. இவங்க வந்து மக்களை பற்றி கவலைப்படாம எந்த எதுலையுமே அவர்களுடைய போக்கு வந்து மேலோட்டமாக இருக்கு. மேலோட்டமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு 69 பேர் கள்ளச்சாராய மரணத்தையும் பார்த்தோம். மேலோட்டமான நிர்வாகத்துல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல விளைவுகளை பல துறைகள் சார்ந்து பல இன்னல்கள்ல மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிச்சயமாக 2026 தெரிய வரும். இந்த மேலோட்டமான போக்கு கூர்ந்து கவனிக்கிறது இல்ல. முதல்வர் வந்து உண்மையாகவே சொல்றேன், அவரு கூர்ந்து எந்த துறையுமே கவனிக்கல அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரியுதுங்கிறது தான் இதோட நோக்கம். ஏன்னா இடையில அணைக்கட்டினாலும் தெரியல. இப்ப அங்க கர்நாடகாலங்க 4 முக்கியமானது, கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி, இது 4லயும் நிறைவா தண்ணி இருக்கு. இப்ப அவர்கள் கூறுவது போல அங்க தண்ணி இல்ல அதனால நாங்க கொடுக்கலன்னா அது பொய். அது பொய் அப்படிங்கிறது இங்க நீர் மேலாண்மை துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் தெரியுமா தெரியாதா? தமிழகத்துல உள்ள நீர் மேலாண்மை அதிகாரிகளுக்கும் தெரியும், அது அண்டை மாநிலம் தான். அதன் அடிப்படையில நீங்க ஒரு கருத்தை முன் வச்சு அங்க நிறைவா இருக்கு, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கூட சொல்ல முடியாதா? அவர்கள் சொல்றாங்க எங்கள்கிட்ட 60 டிஎம்சி தண்ணி தான் இருக்கு, எங்க விவசாயிகளுக்கு வேண்டும்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஒரு டிஎம்சி தண்ணியை டெய்லி கொடுக்கறதுக்கு கூட நீங்க எதிர்த்து பேசலனா இங்க உள்ள விவசாயிகளோட நிலை என்ன ஆகும்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து மக்களை விட இந்த கூட்டணி தர்மம் பெருசா தெரியுது. அவருக்கு கூட்டணி தர்மம் பெரிதாக தெரிகிறது. விவசாயத்தை பற்றி முழுவதுமாக எந்த அடிப்படை அறிவுமே கிடையாது. சொல்றேன், கோச்சுக்காதீங்க, இதுதான் உண்மை. இத சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா விவசாயம் மேல குண்டாஸ் போட மாட்டாங்க. எப்ப வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ விவசாயிகள் செய்யும் போது அவர்கள் மேல குண்டாஸ் வழக்கு திமுக ஆட்சியில போடப்பட்டதோ அப்பவே தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகள் மேல அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையுமே கிடையாதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர்கள் வேற என்னங்க பாவம் செஞ்சாங்க? அவங்க காலம் காலமாக விவசாயம் செய்துகிட்டு இருக்க இடத்துக்காக போராடுறாங்க, அந்த இடத்துல போய் குண்டாஸ் போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது முழுவதுமாக முதல்வர் அவர்களுக்கு விவசாயிகளை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ தமிழக மக்களை பற்றியோ எந்த அக்கறையும் கவலையும் இல்லை. ஒரு விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி வெவ்வேறு விதமான யுக்திகள், பல கோடி ரூபாய் அவர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு துறை வாரியாக ஊழல் அடிப்படையில 30,000 கோடின்னு வெளிப்படையாக அவர்கள் கட்சியை சார்ந்த அமைச்சரே சொன்னாரு. அது இல்லாம இன்னைக்கு அது வருடங்கள் கடந்துட்டு இன்னும் பல மடங்கு அதிகமாயிட்டுங்கும் போது பணத்தை அடிப்படையாக கொண்டு தேர்தல்களை சந்திச்சு அதுல கிடைக்கிற வெற்றியை வைத்துக் கொண்டு அவர்கள் இங்க நடந்துட்டு இருக்காங்க. புரியுது. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து மாநில உரிமையை பத்தி மேடைக்கு மேடை பேசுறாரு, இன்னொரு பக்கம் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்றாரு. முதல்வர் ஸ்டாலினோட இந்த விளம்பரம் வந்து மக்களுக்கு இன்னும் புரியலையா? அதான் மாநில உரிமை பற்றி பேசுறவங்க இதுல உண்மையாகவே நான் சொல்றேன், திரு வைகோ அவர்கள் கூட்டணியில இருக்காரு, திமுக கூட்டணியா. அவரும் மத்திய அரசை நோக்கி தான் நீங்க எப்படியா தண்ணி வாங்கி தரணும்னு கேட்கிறாரு. முதல்வர் அவர்களும் கர்நாடக அரசை வந்து எதிர்த்தோ எதுவுமே கேள்வி கேட்கல. துரைமுருகன் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களும் மத்திய அரசை நோக்கி தான் கேள்வி வைக்கிறாரு. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு நாடகமாக, எது கிடைக்காதோ எப்படி கேட்டா கிடைக்காதோ அதற்கு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையாக எப்படி கேட்டால் கிடைக்குமோ அதை அவர்கள் செய்யல. இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும்.
இந்த விஷயத்துக்கு தீர்வு எங்க இருந்து கிடைக்கும்? முதல்ல நீங்க மாநில ரீதியாக ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நீங்க என்ன பேசுனீங்க, என்ன முறையில நீங்க கேட்டீங்க அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அதன் பிறகு நீங்க மத்திய அரசிட்ட கோரிக்கையாக வைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது இரண்டாவது ஸ்டெப். அது ஆனா நீங்க அந்த முதல் ஸ்டெப்ல எதுவுமே பண்ணலங்கும் போது மக்கள் மீது அக்கறை இல்ல, உங்களுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இல்ல, நீங்க ஏதோ ஒரு அரசியல் செய்யணும், இதற்கு அமைதியாக இருந்துடக்கூடாது, நடக்காத ஒண்ணு செய்யணும், எது செஞ்சா தண்ணி வராது அப்படிங்கறத அடிப்படையில் செயல்படுவது போலதான் இருக்கு. முதலமைச்சர் தான் கேட்கல அப்படின்னா கூட்டணியில் இருக்க விசிகாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா மக்களை பத்தி யாருக்குமே இதுல அக்கறை இல்லையா? அதுதாங்க ரொம்ப ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலை. என்னன்னா இந்த கூட்டணி கட்சிகள் முழுவதுமே திமுகவின் பக்கம் சாய்ந்து கொள்வதும், அது மட்டும் இல்லாம பிரதான ஊடகங்கள், பல பிரதான ஊடகங்களுமே திமுகவின் பக்கம் சாய்ந்து கொண்டு மக்களை வேறு விதமாக திசை திருப்பி, மக்கள் பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்பி அவர்களை வேறு விதமா கொண்டு போயிட்டு இருக்கிறதும், அவர்களுக்கு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக, மக்கள் உரிமைகளுக்காக கட்சி ஆரம்பிச்சு இப்போ பல பதவிகளுக்கு வந்துட்டாங்க. கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய விசிகாவா இருக்கட்டும் எல்லாருமே. ஆனால் அந்த பதவி யாரால கிடைச்சதுன்னா விவசாயிகளால தான் கிடைச்சது. பிரதானமாக அவர்களுடைய வெற்றி முழுவதுமாக விவசாயிகளால கிடைக்கப்பட்டது. அதை எங்கேயுமே அவர்கள் நினைத்து கூட பார்க்காம இன்றைக்கு திமுகவுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிக 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 வேதனையான ஒரு விஷயமா நான் எல்லாம் பாக்குறேங்க. அப்ப தமிழக மக்களை கூட்டணி தர்மத்துக்காக அடகு வச்சிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். அப்படி கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழக மக்களையும் நம்மளுடைய மாநில உரிமையையும் அடிப்படையான விவசாயிகளுக்கு சேர வேண்டியதை அடகு வச்சுட்டு இன்றைக்கு நாங்க ஒரு அரசியல் பண்றோம், மக்களுக்கு நாங்க எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டி பேச்சு, இது எல்லாமே வெற்று பேச்சுக்கள் தான். இந்த வெற்று பேச்சுகளை நம்பி நம்பி மக்கள் இனிமேல் ஏமாறக்கூடாது, விழுத்து எழுந்துக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மக்கள்கிட்ட. இப்ப கருணாநிதி பெயர்ல பேனா வைக்கிறதுக்காக ஆர்வம் காட்டுறாரு, இன்னொரு பக்கம் கருணாநிதி பெயர்ல நூலகம் கட்டுறதுக்கு ஆர்வம் காட்டினாரு, இப்ப கருணாநிதி பெயர்ல நாணயம் வெளியிடுறதுக்கு தீவிரமா வேலை செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறார். அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் தந்தை புகழ் பாடுறதுக்கு ஆர்வம் காட்டுற இவருக்கு மக்களோட ஜீவாதார உரிமையை மீட்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னா இது நம்ம என்ன மாதிரியான பார்வையில் பார்க்கலாம்? இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி திமுகவும் பாஜகவும் ஒரு எதிர்ப்பு அரசியல்லாம் கிடையாதுங்க. ஒரு மக்கள் மத்தியிலே எதிர்ப்பாக இருப்பது போல நடிக்கிறாங்கிறது தான் இதனுடைய வெளிப்பாடு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டார்கள். மத்திய அரசு இவர்களுடைய கோரிக்கை பேனா வைக்கிறதையும் ஏத்துக்கிட்டாங்க, நாணயத்துக்கும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப இவர்களுக்குள்ள உள்ள ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு, இவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்க, ஒண்ணுதான் அறிவிக்கல. எப்ப இவங்களோட கூட்டணிங்கிறத மட்டும்தான் அறிவிக்கலையே தவிர இவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்காங்கிறத தெல்ல தெளிவாக இந்த செயல்கள்லாம் அவர்கள் அவங்க அப்பாவுடைய நினைவை போற்றுவதற்காக என்னென்னலாம் கோரிக்கை மத்திய அரசு வைக்கிறாங்களோ அதெல்லாம் டான் நிறைவேறுது. இதே இடத்துல மக்களுடைய விவசாயிகளோட உரிமையை மீட்பதற்காக பல ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிற காவிரி குறித்து ஒரு முழுமையான தீர்வுக்கு வருவதற்கான ஏதாவது ஒன்றை மத்திய அரசு வலியுறுத்துகிறார்களா அப்படின்னா இல்லையே. தொடர்ந்து பேசலாம் மேம். ஜிஎஸ் மோகன் சார், காவிரி மாநிலத்தோட ஒரு உரிமை, காவிரி நீரை கேட்டு பெறதுல முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன அப்படி தயக்கம்? இப்போ காவிரி பிரச்சனை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இன்று நேற்று அல்ல, 1890 பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டு அப்பொழுது மைசூர் தான், அங்கே மைசூருக்கும் இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதுதான் ஆரம்பம். அதுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான். கடைசியாக 2007 ட்ரிபியூனல்னு ஒன்று இது பண்ணி அவங்க முறையா சொல்றாங்க. இல்ல மோகன் சார், நான் ஹிஸ்டரி கேட்கல, அடிப்படை காவிரி நீரை கேட்டு பெறதுல முதலமைச்சருக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றது நான். புரியுதா உங்களுக்கு? இல்ல இந்த ஹிஸ்டரி எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் கூட தெரிஞ்சு கொள்வது தவறு இல்லை. சரி, அப்ப டிஎம்சி எத்தனை டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு தரணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதான் ஒழுங்காற்றுக்குழு தினசரி ஒரு டிஎம்சி தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கர்நாடக அரசு மறுக்குது அப்படின்னா நாம ஒரு மாநில முதலமைச்சரா ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல, அதை கேட்டு பெறதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கல அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்புறம் அந்த ஒழுங்காற்று குழு தான் அமைச்சிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் தான் அமைச்சு. நீங்க ஏதாவது அகைன்ஸ்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் அகைன்ஸ்ட் லா, இட் இஸ் கண்டம்டு. நீங்க ஏதாவது பேசுனீங்க, அவங்க தானே ஆணையிட்டு இருக்காங்க, அவங்க தானே ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்காங்க, அவங்க தானே இது சொல்லிருக்காங்க ஒரு டிஎம்சி விடணும்னு சொல்லி. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, பரிந்துரை பண்ணியிருக்காங்க, ஏன் இன்னும் விடலன்னு. அதுக்கு அங்கிருந்து அகைன்ஸ்ட் வருது யாரு? சித்தராமையாவும் சிவகுமார் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நாங்க ஒரு மீட்டிங் வைக்கிறோம், எங்ககிட்டயே 62 டிஎம்சி தான் தண்ணி இருக்கு, 28% டிஎம்சி பற்றாக்குறையா இருக்கு, நாங்க எப்படி விடுவோம்? அவங்களுக்குள்ள இல்ல இப்போ இது அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஒழுங்காற்று குழு தண்ணீர் இருப்பு இதெல்லாம் கணக்கிடாமையே ஒரு டிஎம்சி விடணும்னு சொல்லுவோம். அதான் இருக்கே,
அவரே சொல்றாருல 62 டிஎம்சி தண்ணி இருக்கு. இருப்பு அளவு வச்சு தான் ஒரு டிஎம்சி விடணும்னு சொல்றாங்க. அதுதான் சார். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜூலை 12th இருந்து எண்ட் 31st நீங்க ஒரு டிஎம்சி தண்ணி விடுங்க அப்படின்னு தான் இது ஒருங்காற்று கூட சொல்லுது. ஆனா அதை ஒபே பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கே ஸ்கார்சிட்டியா இருக்கு. ஒபே பண்ணல அப்படின்னா முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருந்து எந்த அப்படி பண்ண முடியாது, கண்டனமும் வரல. டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா நமக்கு ஈஸி, நம்ம அணை கட்டலாம், தண்ணி விட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு அவங்களுக்கு வந்துருது. இது நல்ல கேள்வி. நீதிமன்ற அவமதிப்பு போட்டோம்ல 2019 எடப்பாடியார் போட்டார்ல நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறதுல உங்களுக்கு என்ன இடைஞ்சல் இருக்கிறது? கூட்டணி தர்மம் கெட்டுப்படும் பாக்குறீங்களா? அவங்க பாக்கலையே கூட்டணி தர்மம் கெட்டுப்படும். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அதாவது அந்த ஒருங்கிணைப்பு கூட்டு மேலாண்மை சொன்னாலும் கூட அது அகைன்ஸ்ட் பண்றதான் பண்றாங்க. இப்படி சொல்லுது போல கண்டெம்ட் போடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மேல்முறையீடு பண்றாங்க. மேல்முறையீடு பண்ணும்போது கண்டெம்ட் போட முடியாது. இதுவரை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு. எதுக்கு தண்ணீர் தர மறுக்கறாங்க. ஒழுங்காற்றுக்குழு கர்நாடக அரசு மறுக்குது அப்படின்னா முதலமைச்சர் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க கூடாதா சார்? அவங்க அவரோட தன்மை தண்ணி இல்லன்னு சொல்றா விட்டுட்டு போங்க சார். நீர் விவசாயம் எல்லாம் நடக்க வேண்டாம் சார், சும்மா போட்டு சார் 50 லட்சம் ஏக்கர் அப்படிதான் சொல்றாரு அண்ணன். அப்படி நீங்க அவங்க வாதத்தை ஏன் வைக்கிறீங்க? தமிழ்நாட்டு வாதத்தை நீங்க வைங்க. நீங்க அங்க இருக்கிற அத்தனை அந்த வாதம் வந்து போராட்டம் இருக்கு சார். டி.கே. சிவகுமார் என்ன சொன்னாரு? அணைய கட்டியே தீர்வோம், அதுதான் என் லட்சியம் சார் சொல்லுவாரு. ஒரு செகண்ட் சித்தராமையா வந்து தண்ணி இல்ல, தண்ணி கொடுக்க முடியாது சொல்றாரு இல்லையா? அப்ப முதலமைச்சர் ஸ்டாலினால ஏன் அந்த தண்ணியை உறுதியா அவங்கள மாதிரி கேட்டு பெற முடியல? இப்படி அதுதானே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தானே. அவர் அப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணலன்னா இது நீங்க கேட்டாலும் கிடைக்காது. கண்டெம்ட் எப்ப வரும்? நீங்க அவங்க வந்து அப்பீல் போகாம மேலாண்மை துறைக்கு அப்பீல் போறாங்க. அவங்க எங்க கிட்ட தண்ணி இல்ல, நீங்க ஒரு டிஎம்சி தண்ணி விட சொல்றீங்க, போகலாம் சார். இப்போ போட முடியாது. ஆராய்ச்சி பண்ணாமையே ஒழுங்காற்று குழு இந்த ஒரு டிஎம்சி உடனும் அப்படின்னு உத்தரவு போடும் சார். இருக்கிற கெபாசிட்டில அவங்க சொல்லுவது கரெக்ட் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? 12 அதாவது இந்த 12ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு டிஎம்சி ஒரு நாளைக்கு விடுங்க தான் சொல்றாங்க. அங்க அவைலபிள் 60 டிஎம்சி அவைலபிள். அப்படி கொடுக்கலாமே தான் அவங்க சொல்றாங்க. அவங்க கூற்று என்னன்னா நாங்க அப்பீல் போவோம், இது வந்து அகைன்ஸ்ட் லா. ஏன்னா கர்நாடகாவோட இத சொல்லிட்டீங்க, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் கேட்டு பெறலன்னு தான் நான் கேக்குறேன் சார். இது வந்து கோர்ட்ல இருக்கு. நாங்க விடுவார் சார். அங்க கூட்டணி தர்மத்துக்காக நடந்த அந்த குழுல அதிகாரிகளோட கலந்துரையாடல் செஞ்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த முடிவுங்கிறது கர்நாடகாவோட நீர்வள அதிகாரிகளோட சேர்ந்துதான் முடிவு ஸ்டாலின் சொல்லியோ முடிவு எடுக்க முடியாது. இது வந்து கோர்ட் ஆர்டர், அவங்க ஒபே தான் பண்ணணும். ஒப்ளைஜ் பண்ணலன்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு போலாம், அப்பீல் பண்ணணும். அவங்க மறுக்கறாங்க. நம்ம முதலமைச்சர் ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல. இது இப்ப இல்லைங்க, இது ஏற்கனவே மேகதாதுல அணை கட்டினாங்கல்ல, கட்டணும் முடிவு எடுத்தாங்க. அப்ப கூட முதலமைச்சர் இருந்து ஒரு கண்டனமும் வரலையே. காவிரி பிரச்சனை தான் எப்படின்னா முல்லை பெரியாறுலயும் ஸ்டாலின் மௌனமா இருக்காரு. பாலாற்றுல 23 அணை கட்ட போறாங்க, அதுலயும் மௌனமா இருக்காரு. அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஒரு மாநில உரிமையை அடகு வைக்கிறாரு கூட்டணிக்காக அப்படின்னு தான் நான் இதை எடுத்துக்கணும். எப்படி எடுத்துப்பீங்க? அந்த மாதிரி அப்படி தான் எடுத்துக்கணும். தவறான கருத்து. நீங்க வந்து அகைன்ஸ்ட் லா தான் சொல்றீங்க. இத வேற எப்படி எடுத்துக்கலாம்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு நீங்க என்ன கோர்ட் ஆர்டருக்கு நீங்க தான் அகைன்ஸ்ட் லாவா பேசுறீங்க. அவங்க ஆர்டர் போட்டுருக்காங்க சார், இல்லன்னா நீங்க போலாம். ஆனா ஆர்டர் அது ஒப்ளைஜ் பண்ணாது வந்து கர்நாடகா. அவ என்ன சொல்றா, நாளைக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க 14th, நாங்க அப்பீல் போவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எப்படி அவங்க கண்டெம்ட் பண்ணுவீங்க? கால அவகாசத்தை கொடுத்து உட்கார்ந்திருங்க. அவங்க அப்பீல் போறாங்க, அப்பீல் போங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், நீங்க அவகாசத்தை கொடுத்துறீங்களா? அவங்க பண்ணலாம் செய்வாங்க. ஏங்க அவங்களுக்கு கால அவகாசத்தை கொடுக்காம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட வேண்டியது யாருடைய கடமைங்க? எதுக்காக அவங்க உங்களுக்கு போடலனா தான் நம்ம கண்டெம்ட் போட முடியல. அவங்க அப்பீல் போறாங்களா, கண்டெம்ட் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் அனைத்து கட்சிகளும் கொடுக்குறாங்களா? கர்நாடகா சார்பா அதுக்குள்ள தமிழ்நாடு மாறிடும். அப்படி தமிழ்நாடு பாலைவனமா மாறிடும். கர்நாடகா சார்பா பேசாம தமிழ்நாடு சார்பா பேசுவேன்னு சொல்றோம். அவர் தலைவர் என்ன செய்றாரோ அத தான் போறணும்னு சொல்றாங்க. கத்தி பேசுறீங்க, இதெல்லாம் பேச புரோஜனம் இல்ல. அங்க அவைலபிலிட்டி கையில இருக்கா, அகப்பையில் இருக்கா? இல்ல சட்டில இருந்தா சார் அகப்பையில வரும் சொல்லிருக்காங்க. சட்டில இருந்தா தான் அகப்பையில வரும். இல்லன்றா நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. ஈழ பிரச்சனை அப்ப இதே தான் சொன்னாரு. கையறு நிலையில் இருப்பவன் என்ன செய்ய முடியும்? அப்ப கர்நாடகா சொல்லி 1.5 லட்சம் பேரை காவு கொடுத்தாரு. இதே வேலைய தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. கேளுங்க, தாண்டி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. மக்கள் மீது பரிதாபப்படுறீங்க. ஒண்ணுமே தெரியாம ஒரு சிறிய பேசுறீங்க. அப்படி இல்ல. நீங்க அவன் அப்பீல் போனா நீங்க கவுண்டர் போட்டு அவைலபிள் எங்களுக்கு கொடுக்க போறாங்க. இங்க வந்து இருக்கு. அப்போ அந்த ஈகரா வெயிட் பண்ணுங்க சார். நானும் கேக்குறேன். நானும் கேக்குறேன். அதுக்கான
பதில் என்ன இருக்கு உங்ககிட்ட? சார், அவன் இன்னும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவன் இன்னும் முடிவு பண்ணவே இல்ல. நாளைக்கு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. அவர் அப்பீல் போறதுக்கான கால அவகாசத்தை இவங்க கொடுப்பாங்களாம். அப்புறம் கவுண்டர் போடுறதுக்கு ஒரு டைம் வாங்குவாங்களாம். ஏறக்குறைய இன்னொரு 4 ஆண்டுகள் கழிச்சு தான் தஞ்சை மண்டலத்துல வந்து விவசாயம் காத்திருக்கணும். அவர்களுடைய ப்ரொசீடிங்ஸ்க்கு நீங்க காத்திருக்கணும். அரசு நீங்க தந்து விட்டுருவீங்களா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? முதலமைச்சர் எப்படி என்ன சார் பண்ணுவாரு? உங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை போடுங்கன்னு சொல்றோம். நான் ஒண்ணும் தனியா கேட்கல. பெயர்ல 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறதுக்கு ஆர்வமா காட்டுறாரு இல்லீங்களா? ஏன் இந்த காவிரி விஷயத்துல ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறாரு? யார் சொன்னா ஆர்வம் காட்டல? என்ன காட்டி இருக்கீங்க? ஆர்வம் காட்டாம இந்த மேல்முறையீடு இல்ல பண்ணல. என்ன நடவடிக்கை, என்ன சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்ல முறையீடு பண்ணிருக்கா இல்லையா? எங்க பண்ணிருக்கீங்க? எங்க பண்ணிருக்கீங்க? அதுதான் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல சார். மேலாண்மை வாரியத்துக்கு ஆர்டர் துரைமுருகன் வந்து முறையீடு ஒரு முறையான கண்டனத்தை கூட தெரிவிக்காம மழுப்பலா பேசுறாங்க. இன்னைக்கு நேத்து கூட துரைமுருகன் வந்து அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை விட்டார் சொல்லுங்க. இது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஆர்டர். அந்த ஆர்டரை ஒப்ளைஸ் பண்றது வந்து கர்நாடகாவுடைய டியூட்டி. நாங்க என்னதான் பொலிட்டிக்கலா இது பண்ணாலும் அவங்களுக்கு அது லோக்கல் பார்ட்டி. இது பொலிட்டிக்கலா பண்ணுனாலும்னு சொல்லாங்க. பண்ணுனீங்களா? நீங்க பண்ணுனாலும்னு சொல்லாங்க. பண்ணுனீங்களா? நீங்க என்ன பொலிட்டிக்கலா இதுவரை என்ன பேசுறாரு? டிபேட் வந்து அதான் கேக்குறோம். காவிரி விவகாரத்துல முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கார்? சார், காவேரி இஷ்யூல வந்து ஒரு கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கின்ற பொழுது நீங்க தலையிட முடியாது. வேண்டாங்க. நீங்க கர்நாடக அரசு மறுக்கிறாங்கல்ல. நம்ம மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்றாரு? அவர்களுடைய அறிக்கையில நியாயப்படுத்துகிறார். சட்டத்திற்கு எதிராக பண்ணுவது சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும். அதுல நீதிமன்ற அவமதிப்பு வழக்க போட வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாணயம் வெளியிடுறதுக்கு முயற்சி செய்வாருங்கிறது உண்மையில மிக சரியான வழி. ஏன்னா நாணயத்தின் மீது மிகப்பெரிய ஆர்வம் வைத்திருந்தவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 தலைமுறை 20 தலைமுறைக்கு வாழ்வதற்கான தன்னுடைய குடும்பத்திற்கு கோடிக்கணக்கில் கொட்டி குவித்து விட்டு சென்று விட்டார். அதனால அவருக்கு நாணயத்துக்கு இது கொடுப்பதுங்கிறது மிக சரியான சொல்ல வரல. அது சரியான விஷயம் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்திற்காக பிறந்த அதே திருக்கோயில ராஜ்குமார்ங்கிற ஒரு விவசாயி விவசாயம் செய்ய முடியலையே இது பண்ணி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். அதற்கு ஒரு வருத்தம் கூட மு க ஸ்டாலின் தஞ்சை மண்டலத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிற டெல்டாக்காரன் என்று சொல்லிக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்கவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற விவசாயிகளுடைய நிலைமை. 50 லட்சம் ஏக்கர் வந்து வறண்டு போய் கிடக்குது. அதை பத்தி பேசுங்கன்னு சொன்னா சித்தராமையாவுக்காக அண்ணா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் சித்தராமையா, உங்களுக்கு பீஸ் கொடுக்கும். தொடர்ந்து பேசலாம். பெரியார் அணை இடிச்சிட்டு புதிய அணை கட்டுறதுக்கு கேரளா முயற்சி பண்ணுது. இன்னொன்னு சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயற்சி பண்றாங்க. இந்த பக்கம் பாலாற்றுல 23வது அணையை கட்ட போறாங்க. இங்க காவிரியில வந்து மேகதாது அணை கட்ட போறாங்க. தண்ணி தரமாட்டேன்னு மறுக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் அமைதியாவே இருக்காரு எல்லாத்துக்கும் அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது இது? அதாவது இப்போ நம்ம மோகன் சாருக்கு பதிலாக முதல்வர் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு பதிலை சொல்லலாம். இந்த காவிரி ஒழுங்காற்று குழு இருக்கு இல்லையா, அது நியாயத்துக்கு புறம்பா சட்டத்துக்கு புறம்பா தமிழகத்துக்கு ஆதரவா ஒரு டிஎம்சி தண்ணியை திறந்து விடுன்னு சொல்லிடுச்சு. நாங்கள் எப்படி சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் புறம்பா பேசுவோம், நாங்களாம் மனசாட்சி உள்ளவர்கள் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. அதுதான் அவர் சொல்லலை. இப்போ சார், இது வந்து அண்ணன் சொன்னார்ல 200 வருட பிரச்சனை என்ன, நம்ம சில விஷயங்களை வெளிப்படையாக சொன்னோம்னா, மறைந்த பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர் மலையாளி, அவர் தமிழர் இல்லை, அவர் வேற்றுமொழிக்காரரு, அதால் தமிழ்நாட்டின் நலன்கள் மீது அக்கறை இல்லை அவருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போனாங்கல்ல, அப்பயே இவங்க இடைஞ்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 450 டிஎம்சி தண்ணீர் வந்து கையெழுத்து ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சர் இவர் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும்போது. அப்பவும் இவர் மாற்று மொழியாளர், இங்கே இருக்கிற விவசாயிகள் மீது இவருக்கு வந்து அக்கறை இல்லை அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பொல்லாத்தையும் அள்ளி வீசினாங்க சார். அதுக்கப்புறம் அம்மையார் வந்தாங்க. அம்மையார் மீதும் இதே குற்றச்சாட்டு, அவங்க வந்து கன்னட மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையில் வந்து அவங்க தலையிட மாட்டாங்க, அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்கல்ல. சரி, நீங்கள் ஏற்கனவே வச்ச விமர்சனத்தை இப்போ நாங்கள் வைக்கட்டுமா? வச்சா சரியாக இருக்குமா? அவ்வளோ நாகரிகம் இல்லாமல் நாங்கள் அதை சொல்லலை. ஒரு முதலமைச்சராக அவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் கூட எம்ஜிஆர் கூட சொன்னார், ஆமாம் நான் மலையாளி தான் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னார். அப்போ நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை அப்பொழுதே எழுப்பினார். அப்போது உண்மையில் தமிழக முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு விசுவாசமாக இந்த 2 பேரும் இருந்தாங்க. நீங்கள் அந்த பணியிலிருந்து இல்லை. ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது வந்து காங்கிரஸ் தயவுக்காக தமிழ்நாட்டின் ஜீவாரத்தை விட்டு தரார். என்ன இங்கே காங்கிரஸ் பெருசாக வளர்ந்துருச்சு?
என்ன இப்போ அப்படியே சரிசமமாக ஓட்டு ஒரு 20-30% ஓட்டு வந்து காங்கிரஸ் வச்சுன்னு இருக்குது. காங்கிரஸ் கூட்டணியை விட்டுட்டோம்னா நம்ம தோற்றுருவோம். இல்லை மத்தியில் வந்து போன தடவை வந்து 52 இடங்களை வென்ற காங்கிரஸ் இப்போ வந்து ஒரு 200-300 இடங்களை வென்றுடுச்சு. அதால் காங்கிரஸோடு நம்ம வந்து உடன்பாடாக இருக்கணும். ஏன்னா மத்தியில் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. நமக்கு தேவையான அமைச்சர்களை ஏற்கனவே நம்ம வந்து வாங்கின அமைச்சர்கள் மாதிரி திரும்பவும் வாங்கி பல விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? எந்த நிர்பந்தமும் அப்படி இல்லை. எந்த நிர்பந்தமே இல்லை. ஆனா காங்கிரஸ் கிட்ட ஏன் அந்த தண்ணியை கேட்டு பெறறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க? சார் நீங்கள் உறவு முக்கியமா நாடு முக்கியமா? உறவு தான் சார் முக்கியம். நாடு இப்படியே தான் இருக்கும். நாடு என்ன இப்போ திருந்துருச்சா? இது யாரோட மனநிலை? திமுகவோட மனநிலைன்னு சொல்றீங்க? கருணாநிதி அவர்கள் மனநிலை, அவர் மகனின் மனநிலை, திமுகவின் மனநிலை. இப்போ நீங்கள் ஒரு டிஎம்சி தண்ணி தரணும் அப்படின்னு இந்த குழு சொன்னதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் தமிழ்நாட்டில் போராட்டம்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ தமிழ்நாடு மக்கள் கம்முன்னு தானே இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்களே சார். அதை வந்து இவங்க என்ன சார் பண்ண போகிறாங்க? அவர் வந்து அரசியல் கார்பரேஷனில் சொல்கிறாரு கூட இவங்க சொல்லிடுவாங்க. நாங்கள் வந்து எண்ணெயை வச்சுருக்கோம், அதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்கன்னு தெரில. நாங்கள் கரண்டிகள் எண்ணெயை வைத்திருக்கிறோம், நாங்கள் பார்த்து தான் ஆட்டணும். அவங்களுக்கு என்ன வேணாலும் பேசுகிறாங்கலாம், இன்றைக்கி வசனம் பேசுகிறாங்கல்ல. அப்போது இப்போ காங்கிரஸுங்க ஒன்றும் பெருசாக ஓட்டுலாம் இல்லை, அவங்களால இவங்க ஜெயிக்க போகிறதும் இல்லை. அப்போ எதற்கு இவர்கள் அந்த கர்நாடகா அரசை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாங்க சார்? சொந்த பந்தம் அங்கே இருக்குது, பல சொத்துக்கள் அங்கே இருக்குது, பல கோடி சொத்துக்கள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க, பல சேனல்கள் அங்கே இருக்குது. இப்போது நீங்கள் இப்போ அவங்க தொலைக்காட்சியிலே வந்து ஒழுங்காக சித்தராமையா உடனடியாக தண்ணியை திறக்கணும், திறக்கலைன்னா இங்கே நடக்கிறத வேறுன்னு ஒரே ஒரு அறிக்கை விட்டோம், அந்த மொத்த சேனலை மூடுவாங்க. அப்போ அரசியல் ஆதாயத்தெல்லாம் தாண்டி சொந்த லாபத்திற்காக தான் ஸ்டாலின் மௌனமா சார். அரசியலே இதில் இல்லை சார். காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு என்ன சார் இருக்குது? காங்கிரஸ் தயவில் திமுக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களோட தயவில் தான் காங்கிரஸ் இருக்கிறது தான் வெளிப்பாடு. இப்போ 10 சீட்டு ஜெயிச்சாங்க இந்த பக்கம் இருந்து. 10 சீட்டு அவங்க ஓட்டா? அண்ணன் திமுக ஓட்டு தானே அது. இவெல்லாம் காங்கிரஸ் வேணால் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்லாத போது நாங்கள் தேவையில்லாத அழுக்கு மூட்டையை முதுகில் சுமந்தோம்லாம் காங்கிரஸ் சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக வாங்குற நிலையில் காங்கிரஸ் இருக்குது. அதாவது வாங்குறதுல ரொம்ப கெஞ்சி வாங்குற நிலையில் காங்கிரஸ் இருக்குன்றதை அவங்க கட்சிக்காரங்களே பேசுகிறாங்க. அதால் நீங்கள் வரலாற்று முழுக்க திமுகன்னா அது வந்து இந்த நாட்டின் அக்கறை இல்லாமல் துரோகம் பண்ணுறது தான். நீங்கள் 74 ஒப்பந்தத்தை நீடிக்காமல் விட்டாருன்னு சொன்னார் அண்ணன். 71 இந்திரா காந்தியோடு கூட்டணி வைக்கின்றதுக்காக இந்திரா காந்தி நிர்பந்தம் பண்ணுறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி கருணாநிதி அவர்களை நிர்பந்தம் பண்ணுறாங்க. அன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாரு. என்ன வழக்கு? காவிரி மேலாண்மை நீதிமன்றம் அமைக்கணும்ன்ற சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த வழக்கை தமிழக அரசு வாபஸ் வாங்குது. இதில் தெரியவேணாவா இவங்க வந்து தமிழ்நாட்டுக்காக இருப்பாங்களா இல்லையான்னு? இப்போ இவங்க என்னென்னவோ சொல்கிறாங்களே. இப்போ அந்த காவிரி மன்ற இடைக்கால தீர்ப்பை கெசட்டில் கொண்டு வந்து யார் சார்? இத்தனை ஆண்டுகள் கழித்து அம்மையார் உண்ணாவிரதம் இருந்து நமக்குன்னு இல்லை, நமக்கு பாண்டிச்சேரிக்கு கேரளாவுக்கு இந்த 3 இடங்களுக்கும் என்ன தண்ணி தரணுன்றதை சுப்ரீம் கோர்ட் சொன்னதை கெசட்டில் கொண்டு வந்தாங்க. கெசட்டில் கொண்டு வந்த பிறகு கர்நாடகா ஒரு சட்டத்தை போடுது. இதை அந்த அரசாணையை அந்த கெசட் ஆர்டரை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அதை அன்றைக்கு மத்திய அரசு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை வந்து இவங்க கேன்சல் பண்ணாங்க. அதால் இவங்க எப்பயுமே இவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. சார், எனக்கு இங்கே தான் ஒரு கேள்வி எழுது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன பேசுகிறாரு? மாநில உரிமையை மீட்போம் அப்படிங்கிறாரு, டெல்டாக்காரன்னு பேசுகிறாரு. இதே இந்த கர்நாடகா இந்த கூட்டணிக்கு போனால் பொட்டிப்பாம்பு மாதிரி அடங்கிடுறாரு அப்படின்னா மாநிலத்தோட உரிமையை பறி போகிறது வந்து முதலமைச்சருக்கு தெரியவே இல்லையா? இப்போ நீங்கள் இந்த நீட் தேர்வு எடுத்தோம்னா அதை யார் சார் அந்த கல்வி அந்த உரிமையை மத்திய தொகுப்புக்கு மாற்றுந்து யார் சார்? இவங்க தானே சார். தெரிஞ்சு தானே மாற்றுறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கும்போது தெரிஞ்சு தானே மாற்றுறாங்க. இந்த மாதிரி மாற்றிட்டா நம்ம தமிழ்நாட்டின் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கல்வி திட்டத்தில் சீர்திருத்தம் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. தெரிஞ்சு தானே மாற்றிட்டாங்க. இப்போ மாற்றிட்டு திரும்பவும் நீட்டுன்னு ஒரு ஏதோ அதை காட்டுறாங்க, இதை காட்டுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்கல்ல. அப்போ தெரிஞ்சு தானே இவர்கள் உரிமையை விட்டு தராங்க. நீங்கள் ஈழத்தமிழர்கள் சாகிற போது கூட கருணாநிதி வீல் சேரில் இருந்த கூட எதுக்கு சார் நடையா நடந்தார்? இலங்கை தமிழரை காப்பாற்றுனா தனக்கான அந்த அமைச்சரவையில் என்னென்ன இடங்கள் வேணும் அப்படின்லாம் பண்ணார் சார். விடுதலை சிறுத்தை கட்சி கூட நீங்கள் என்னங்க காவிரி பிரச்சனை என்னங்க முடிவு எடுப்பாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து தண்ணி வேணும்னு போராடுவோம், கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு போராடணும்னு ஒரு ஸ்டாண்டையாவது சொன்னாங்க சார். இவங்க
தண்ணி வேணும்னு கூட போராட மாட்டாங்களே. நீ ரெட்டை வேடமாக கூட நடி, ஆனால் இங்கே ஒரு வேஷத்தை எனக்கு காட்டம்ல. தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், ஆட்சி அதிகாரங்கிட்ட இருக்குது, நாங்கள் எப்பயுமே தமிழர்கள் நலனில் உறுதியாக இருக்கிறோம்னு இவங்களா இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் ஒரு ஒப்புக்காது சும்மாவாது சொல்லுங்களேன், தமிழ்நாட்டில் வந்து காவிரி தண்ணீரை திறந்து விடணும், ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் வைங்க பார்ப்போம். நம்ம ஊரில் தானே வைக்க சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், கர்நாடகாவில் இருக்கிற திமுக கர்நாடகாவில் தண்ணியை திறந்து விடுங்கப்பா, தமிழ்நாட்டுக்கு ஆர்ப்பாட்டம் வைக்க சொல்கிறோம். ஏன் ஆர்ப்பாட்டம் வைக்க மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை ஆர்ப்பாட்டம் செஞ்சால் என்ன நடக்கும் திமுகவுக்கு? என்ன நினச்சா அவர்கள் சொத்துக்கள் அங்கே முடக்கப்படும், அவர்கள் உறவுகளுக்கு ஒரு இன்செக்யூர் அங்கே ஏற்படும், அதுதான், வேற ஒன்றுமே இல்லை இதில். சார் நீங்கள் சார் இதை விட சட்டமன்ற தேர்தலில் அவங்க மேகதாதுல அணை கட்டுவோன்னு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையோடு ஓட்டு கேட்டாங்களே இவங்க. சரி, பாராளுமன்றத்தில் அவங்க வந்து நிதியே வந்து ஒதுக்கிட்டாங்க, 1000 கோடி என்ன சொன்னாங்க, நாங்கள் 1000 கோடி ஒதுக்குவோம், பாராளுமன்றத்தில் ஜெயிச்ச உடனே மத்திய அரசுக்கிட்ட பேசி நாங்கள் அணையை கட்டுவோம்னாங்க. அப்பயும் போய் ஓட்டு கேட்டாங்கல்ல சார் இவங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ சித்தராமையா கர்நாடகாவில் அந்த மாநில ஸ்டேட் மக்களுக்கான பல விஷயங்களை செய்கிறார், நம்ம அதை மறுக்கிறதுக்கெலாம் இல்லை. பெண்களுக்கான இலவச பேருந்தாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரேஷன் கடைகளில் வந்து அரிசியை டபுள் மடங்காக தரார். அப்போ மத்திய தொகுப்புலேருந்து டபுள் மடங்கு தரமாட்டேன்னொடனே அந்த 1 மடங்குக்கான அரிசியை ரேஷன் கார்டில் வாங்கிங்க, மிச்சத்துக்கு வந்து 1 கிலோவுக்கு 5 ரூபான்னு கணக்கு பண்ணி கேஷாகவே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே 1000 ரூபா தராங்களே, இதில் ஏகப்பட்ட குளறுபடி பாதிக்கு பாதி தான் தராங்க. எனக்கு புரியுது சார். இப்போ என்னன்னா, சித்தராமையா அவங்க மாநில மக்களுக்காக பண்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக எதையுமே பண்ணல அப்படின்னா, அரசியல் ரீதியா காங்கிரஸை எதுக்கிறதுக்கு திமுகவுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா? இல்லை, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இவ்வளவு நல்லது பண்ணவர், இப்போ கர்நாடகாரர்களுக்கு தமிழும் தெரியும், கர்நாடகம் தெரியும்ல. இதே இப்போ கர்நாடகாவில் கேட்டு ஓட்டை வாங்கிட்டு போறாங்க, இதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆளை பிடிச்சின்னு போறாங்க? பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து தமிழர்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணுன்னு. ஏன்னா இந்த மொழி உணர்வு இருக்குல்ல, மொழியை வைத்து ஏமாத்துறது தானே இவங்க வேலை. நாங்கள் வந்து மொழிப்போர் தியாகிகள், நாங்கள் மொழிப்போர் தமிழ் இன்னைக்கு வாழுதுன்னா அது எங்களால் தான் சொன்னவங்க. அதே சொன்ன வாய் தான் நீதிமன்றத்தில் ஆஜராகி தமிழகத்தில் நடந்த இந்த மொழிப்போர் கலவரங்களுக்கும் மொழிப்போர் போராட்டத்துக்கும் திமுக கழகத்துக்கும் எந்த ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னு அஃபிடேவிட் போட்டாங்க. அப்போ கூட பெரியார் அவர்கள் பற்றியா பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு, திமுகவின் உண்மை முகம் வெளியே வந்ததுன்னு சொன்னாங்கல்ல. அதால் இவர்கள் இங்கே தமிழர்களை ஏமாற்றுவதற்கு தமிழ்னுவாங்க, தமிழர்னுவாங்க, தமிழர் நலன்னுவாங்க. மற்றபடி எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். ஒரு பக்கம் விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறாங்க, இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்னும் விவசாயிகளோட அந்த கஷ்டங்கள் புரியலையா அவருக்கு? சார் முதலமைச்சருக்கு எதுவுமே புரியலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரியலன்றாங்க. இப்போ நம்ம எடப்பாடியார் சொல்கிற பொம்மை முதல்வர்னு அந்த மாதிரி தான் இருக்கிறாருன்னு சொல்கிறோம். பொம்மை முதல்வர் என்ன, அப்பா நின்ன மாதிரி நிற்கும், யாராவது ஏதாவது எழுதி கொடுத்தா. சார் இப்போ நீங்கள் இந்த விக்னேஷ் மரணம் சார், சார் வந்து போலீஸ் எழுதி கொடுக்குது சார், விக்னேஷ் வந்து வலிப்பு நோயில் செத்துட்டாருன்னு ஊரே சொல்லுது சார். வந்து விக்னேஷை வந்து காவல்துறை அடித்து கொண்டுட்டாங்கன்னு அந்த வீடியோக்கெல்லாம் வருது. அம்மா பேசுகிறாங்க, அப்பா பேசுகிறாங்க, அவங்க உறவினர்லாம் பேசுகிறாங்க. நேஷனல் கமிஷன் தேசிய சாத்தப்பட்டோர் ஆணையம் வந்து இங்கே வந்து என்கொயரி பண்ணுது, எல்லாம் நடக்குது சார். சட்டமன்றத்தில் சொல்கிறாரு சார் அவர், இல்லை விக்னேஷ் வந்து வலிப்பு நோய் காரணமாக இறந்துட்டாருன்னு. சார் ஒரு 10-15 நாள் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகு இல்லை விக்னேஷன் மரணத்தில் சஸ்பெக்ட்ஸ் இருக்குது, நாங்கள் அது குறித்து நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போது என்ன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இப்படி எழுதி கொடுத்தீங்களே, இப்போ இப்படி எழுதி கொடுக்குறீங்களே அப்படின்னு ஒன்று கேட்கணும். இல்லை அதிகாரிகளுக்காவது நாம் ஒரு பொய்யை சொல்லிட்டோம், அதே பொய்யை மெயின்டைன் பண்ணணும். நம்ம மாற்றி சொன்னோம்னா முதலமைச்சர் நம்மளை விடமாட்டார் அப்படிங்கிற ஒரு பயம், அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லைல்ல. எதை கொடுத்தாலும் முதல்வர் படிப்பார், அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டார், நம்மளை ஒன்றும் கேட்க மாட்டார் அப்படிங்கிற சிந்தனை தானே சார். நீங்கள் இப்போ இந்த குண்டாஸ் பற்றி விவசாயிகளுக்கு குண்டாஸ் போட்டதை பற்றி சொன்னாங்கல்ல சார், ஒரு 2 விஷயம் தான் சார். ஒன்று, முதல்வருக்கு தெரியாமல் அந்த குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. அப்படி இல்லை தெரியுமான்னா முதல்வர் மாதிரி ஒரு கொடுங்கோல் முதல்வர் யாரும் இல்லைன்னு பொருள். இது 2 ஆப்ஷன் தான். இதில் நாம் எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்? இல்லை பரவாயில்ல விவசாயிகள் தானே போடுங்க குண்டாஸ் அப்படி நான் சொல்லியிருப்பேன்றீங்க. நிச்சயமாக அப்படி சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 7 பேர் மேலே குண்டாஸ் போட்டால் ஏற்கனவே அவங்க போராட்டத்தில் இருக்கிறார்கள். அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 500-700 நாள்லாம் போராட்டம் பண்ணிங்க அப்படியே உட்காந்துங்கிறாங்க, ஒன்றும் அகிம்சையாக உட்காந்துங்கிறாங்க. அப்போ அதிலேருந்து ஒரு 7 பேர் குண்டாஸ் போட்டாங்கன்னா இது பெரும் பிரச்சனையாக மாறும் அப்படின்னு ஓட்டு வகையிலாவது அதை பார்த்துருப்பார். சும்மா ஒரு சாதாரண ஒரு வழக்கை போடுங்க, குண்டாஸ்லாம் போடாதீங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போது குண்டாஸ் போடப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்ல போனால் சார் 10 எவ்வளோ சக்கரை போட்டிங்கன்னு கேட்குறாரு. ஓகே,
இது நான் என்னத்தான் சொல்கிறது இது சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ கேரளாவில் தண்ணி தரலனாலும் மௌனமாக இருக்காரு அப்படின்னா, கர்நாடகாவில் தண்ணி தரலனாலும் மௌனமாக இருக்காரு, ஆந்திராவில் அணை கட்டினாலும் மௌனமாக இருக்காரு அப்படின்னா, இது எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலினோட நிர்வாக திறமையின்மையை காட்டுதா சார்? வேற என்ன சார் காட்டுது? ஒன்றுமே அவருக்கு தெரியல சார். இங்கே நடக்கிறது ஒன்றுமே தெரியல. யாரையும் அவர் வந்து அறிவுரை வச்சிருக்க மாட்டாரு. உண்மையிலே பேப்பர்லாம் படிப்பாரா இல்லை நியூஸ் பார்ப்பாரா என்னன்னு நமக்கு தெரியல. யாராவது எழுதி கொடுத்தா என்னை தொட்டுப்பார், என்னை குத்திப்பார், வெட்டிப்பார், இன்னொன்னுமோ வந்து அறிக்கையெல்லாம் படிக்கிறாரு. நீங்கள் அந்த அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு முதல்வர் படிக்கிற அறிக்கையா? ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லலாம், நாங்கள் பார்த்துருவோம், அப்படி இப்படி படைபலம் இருக்குது அது இதுன்னு சொல்லலாம். அது கூட அநாகரிகம்னு வச்சுங்க. ஒரு முதல்வர் சினிமாவில் வருகிற, அதுவும் ஆந்திரா சினிமாக்களில் வருகிற டப்பிங் படங்களில் வருகிற வசனம் மாதிரி பேசுகிறார். எப்படி சார் அது பேச முடியும்? ஆகவே இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தமிழக முதல்வருக்கு எதுவுமே தெரியல. நம்மளாம் இப்போ பேசுகிறோமே, உண்மையிலே இந்த ஒரு டிஎம்சி தண்ணி திறந்து விடு அப்படின்னு இந்த காவிரி நதிநீர் ஒழுங்காற்று குழு சொல்லியிருக்கா அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம முதல்வருக்கு தெரியுமாங்கிறத ஒரு பெரும் சந்தேகம். தெரிந்தாலும் அவர் கர்நாடகாவை பகைச்சு கொள்ள மாட்டார், அண்டை மாநிலங்களை அவங்க பகைச்சிக்கவே மாட்டாங்க. புரியுது சார். காசிநாத பாரதி சார், கர்நாடகாவில் தங்களோட கூட்டணி கட்சி இருக்கிறனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து துரோகம் இழைக்கிறார். நிச்சயமாக. இப்போ அதிமுக கூட்டணியில் பாஜகவும் இருந்து அங்கே வந்து எத்தியூரப்பாவுடைய கவர்மெண்ட் பாஜக கவர்மெண்ட் இருந்திருந்தால் வீதியில் இறங்கி போராடி இருப்பார் ஸ்டாலின். இதை பெற்றுத்தாங்க, காவிரி நீரை பெற்றுத்தாருங்கள் என்று சொல்லி வீதியில் இறங்கி போராடி இருப்பார். கனிமொழி அக்கா கூட ஏதாவது கருத்துக்களை சொல்லி இருப்பார். ஆனால் இன்றைக்கு தன்னுடைய கூட்டணி கட்சி அங்கே இருப்பதால் மயிலிறகால் வருடி கொண்டிருக்கிறார். நீங்க அட்லீஸ்ட் நீங்க நடக்குது நடக்கல, நீங்க அவங்களுடைய கருத்துக்களை விடுங்க. அவங்களுடைய கருத்துக்கள்ல பாத்தீங்கன்னா 13 லட்சம் ஏக்கராக இருந்த விவசாய பகுதிகளை, பாசன பகுதிகளை ஏறக்குறைய 53 லட்சம் ஏக்கர் பாசன பகுதியாக அவர்கள் விரிவடைய செய்திருக்கிறார்கள். நம்ம வந்து விரிவடைய செய்யலை. இன்னைக்கு வந்து 50 லட்சம் ஏக்கர் ஏற்கனவே இருந்துச்சுன்னா இன்றைக்கும் 50 லட்சம் ஏக்கர் தான் பாசன பகுதியாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. அவருடைய சொந்த மாவட்டம் டெல்டா மாவட்டம். அட்லீஸ்ட் சொந்த மாவட்டத்துக்காரனையாவது காப்பாற்ற, நீங்க தமிழ்நாட்டு மக்களை தான் காப்பாற்ற போறல, தமிழர்களை தான் காப்பாற்ற போறல, ஈழ தமிழர்களை உட்பட அட்லீஸ்ட் உங்க டெல்டா மாவட்டத்தை காப்பாற்றுவதற்காகவாவது வீதியில் இறங்கி போராடி இருக்கணும். அதை செய்ய நீங்க தயாரா இல்லை. உங்க தந்தையார் என்ன பண்ணாரு? கிருஷ்ணராஜ சாகர்லேருந்து ஆரம்பிச்சு கமினி, கேபாவதி, பேரங்கி அத்தனை அணைகளும் கட்டப்பட்டது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். அந்த கருத்தை வந்து நம்ம மெயினாக பதிய வைக்க விரும்புகிறேன். ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிர் இன்சூரன்ஸு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் காலத்தில் வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து 18,500 ரூபா கொடுத்தாங்க. நீங்கள் அதை 12,500 குறைச்சிங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்ததுக்கு பிறகு பயிர் இன்சூரன்ஸ் சிஸ்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்திருக்கீங்களான்னா பண்ணலை. போன ஆண்டு என்ன பண்ணீங்க? அதாவது ஆண்டுதோறும் வந்து ஜூன் 12 தண்ணீர் திறந்து விடுவது. இன்னைக்கு என்னாச்சு? ஜூலை 13, ஒரு மாதம் ஆயிடுச்சு. இப்பயும் கூட நீங்கள் ஒரு டிஎம்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிஎம்சிங்கிறது வந்து அது வந்து இந்த அடிப்படை ஏரியாவுக்கே பத்தாது. அந்த ஒரு டிஎம்சியை பெற்று தருவதில் கூட அண்ணன் மோகன் அவர்கள் வந்து தன்னுடைய தலைவரை மிகச்சரியா ஃபாலோ பண்றாரு. சித்தராமையா கஷ்டப்படுவாரு, டி.கே. சிவகுமார் வருத்தப்படுவாருங்க, ஏங்க இப்படி பேசுறீங்கிற லெவலுக்கு அண்ணன் பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக லட்சக்கணக்கான மக்களுடைய, கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதை வந்து ஒரு ஆணையம் ஏறக்குறைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒப்பிடக்கூடிய ஒன்று. அதை சொன்னதற்கு பிறகு நீங்க கொடுக்க தயாரா இல்லை அப்படின்னு சொன்னா இந்நேரமே நீங்க வந்து கிட்டத்தட்ட 15-20 டிஎம்சி தண்ணி வந்து ஜூன் மாதத்திற்கான தண்ணீரை நேரம் பெற்றிருக்கணும். அதுவும் பெறல. அட்லீஸ்ட் ஆணை வந்ததற்கு பிறகாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம். 2019 எடப்பாடியார் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்ச நீதிமன்றத்தை தொடுத்தார். அதை தொடுக்காமல் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு நீங்கள் சொல்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே தமிழகத்தில் விவசாயம் நடந்தானே நடக்கலனானே, நமக்கு அரசியல் மட்டும் நடந்தால் போதுங்கிற சுயநலத்தில் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குற்றச்சாட்டை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து மயிலறகால் வருடி கொண்டிருந்தீங்கன்னா தமிழகத்து மக்கள் உங்களுக்கு மயிலறகால் வருடி விடுவார்கள் 2026ங்கிற கருத்தை பதிய வைக்க வேண்டும். காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுகவுக்கு ஏதாவது பயம் இருக்கா சார்? பயமெல்லாம் கிடையாதுங்க. இவங்க வந்து அகில இந்திய அரசியல்ல வந்து கோலோச்சணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டத்துக்கு போன மாதிரி தமிழகத்திலே நீங்க அரசியலை ஒழுங்கா பண்ணல. தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து, தமிழர்களுடைய நலன் சார்ந்து நீங்க இன்னும் அண்ணா அவர்கள் நீட்டை பற்றியெல்லாம் ஏற்பட்டு மூர்த்தி என்ன சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு கருத்தை பதிய வைக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் வந்து தமிழ் பண்டிட்டுகள்னு ஒரு போஸ்டிங் இருந்துச்சு. தமிழ் ஆசிரியர்கள் 5 ஆண்டு படிப்பு தமிழ் பண்டிட்டுகள்னு. இந்த படிப்பையே தூக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். சாட்சாத் எந்த இடத்துல நீங்க போய் எடுத்து படிச்சீங்கனாலும் தமிழினம், தமிழர் உரிமை சார்ந்து நீங்க போனீங்கன்னா அதுல துரோகம்னு சொல்லுவாங்க, பிட்ரையிங்னு ஆங்கில வார்த்தை.
அந்த பிட்ரையிங்க்கு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதி இப்போ அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தளபதினு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பட்டத்திலவரசர் ஒருத்தர் உருவாக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒருத்தர் சபரீசன் ஒருத்தர். இப்படி தமிழகத்தில் நடக்கிற கொலையில எல்லாம் அவங்க பேர் அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிறது நமக்கு தெரியாது, மக்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். தமிழர்களுடைய நலன் சார்ந்து இயங்குங்கள், அதற்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்பாவி பொதுமக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலையும் உங்களை நம்பி ஏமாந்துட்டாங்க. அதுதான் இன்னும் பெரிய கொடுமை. அதுக்கு பிறகாவது ஐயா பாவம் ஏமாந்து போட்டு போட்டாங்களே, இதுக்கு பிறகாவது பேசுவோம்னு நினைக்கிறீங்களா? அதற்கு பிறகு அதே துரோகத்தை தான் தொடரணும்னு நீங்க விரும்புவது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை வந்து முட்டாளா நீங்க கருதிட்டு இருக்கீங்கிற கருத்தை தான் நான் பதிவு. நன்றி சார். ராஜேஸ்வரி பிரியமா, திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த தண்ணீர் பங்கீட்டில் வந்து தொடர்ச்சியா பிரச்சனை வருது அப்படின்னா என்ன காரணம் அதுக்கு? தண்ணீர் பங்கீட்டில் மட்டும் பிரச்சனை இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அனிதம் நடக்கிற கொலைகள், ரவுடிசம், இது மாதிரி பல பிரச்சனைகள் திமுக ஆட்சியில் வரும்போது வந்துக்கிட்டு தான் இருக்கு. குறிப்பாக இன்றைக்கு நாம் இது குறித்து பேசும்போது இப்போ நாம் வந்து கர்நாடகாவில் என்ன செய்கிறாங்க, அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, அது குறித்தெல்லாம் நமக்கு விளக்கம் தேவையே கிடையாது. அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போகிறாங்க, தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ காவிரி மேலாண் வாரியத்துக்கு அவங்க முறையிட போகிறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய செயல்பாடு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னு நினைச்சீங்களா, அல்லது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும்னு நினைச்சீங்களா, அல்லது நீங்க உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்க வழக்கு தொடுக்கணும்னு நினைச்சீங்களா? நீங்க என்ன நினைச்சீங்க? இதே இடத்துல சென்ற முறை இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தார்கள். உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக அந்த வீரமும் தீரமும் உங்கள்கிட்ட இல்ல. அப்ப உங்கள்கிட்ட ஏதோ ஒண்ணு குறையுது. எந்த இடத்துலயோ அந்த 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 செயல் எப்போ வருங்க? விவசாயிகள் மேல ஒரு பற்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக இமிடியேட் ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னாலே நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சுயநலம் மிக்க உங்களோட சொத்துக்கள் கூட இருக்கலாம், அதுலயும் எந்த ஐயமும் கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு செல்ஃபிஷ், உங்களுக்கான ஒரு சுயநலமிக்க ஒரு பார்ட் அங்க இருக்கு. அதனாலதான் நீங்க வேகமா செயல்படல. நீங்க வேகமா செயல்படலங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அதற்கு கூட்டணியும் ஒரு காரணமா இருக்கலாம், இது போன்ற உங்களோட சொத்துக்களோட வேல்யூவும் ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது உங்களை மக்களை பற்றிய சுத்தமா கவலை இல்லைங்கிறது. இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியாதுன்னு வேற அடிக்கடி சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. அண்ணன் அவர்கள் குறிப்பிடும் போது கூட அவருக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ற கூட நாம அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும், அடிகோடிட்டு பார்க்கணும். தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க ராஜினாமா செஞ்சுட்டு போங்க, மக்களை பழி வாங்காதீங்க. இதற்கு மேல எத்தனை உயிர்களை வாங்க நீங்க தயாரா இருக்கீங்க? தேர்தலை விட்டு தள்ளுங்க. தேர்தலை எல்லாம் தாண்டி மக்கள் நலன், மக்கள் பற்று அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு நடக்கக்கூடிய கொலைகளோட எண்ணிக்கையும் சரி, இன்னைக்கு கள்ளக்குறிச்சி போன்ற இடத்துல நடந்த கள்ளச்சாராய மரணங்களும் சரி, இன்றைக்கு விவசாயிகளுக்கு எதிராக நீங்க காவிரி மேலாண்மை வாரியத்துக்கிட்ட போய் நீங்க இந்த அளவுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதுக்காக நீங்க போராடாததும் சரி, எல்லா இடங்களிலேயுமே நீங்க ஏதோ ஒன்றை மனசுல வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறீங்க. இந்த காவிரி பிரச்சனையில திமுக ஏதாவது அரசியல் செய்தா? முழுவதுமாக அரசியல் தான் செய்யறாங்க. அரசியல் என்ன அரசியல்னா மக்களை ஏமாற்றக்கூடிய சூழ்ச்சி அரசியல். இவர்களை எப்படி ஏமாற்றலாம்? இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பாஜக மத்திய அரசு நாங்க முறையிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மக்கள்லாம் உடனடியாக திமுகவை நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவர்களுடைய யுக்தியாக இன்றளவும் பயன்படுத்திக்கிட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எப்போதுமே அதே டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனால் இப்போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா இருக்காங்க. இந்த வரக்கூடிய 2026 வரக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய பாடத்தை திமுகவிற்கு கண்டிப்பா வழங்கும். புரியுது மேம், நன்றி. ஜிஎஸ் மோகன் சார், சுயநலத்துக்காக தான் காவிரி பிரச்சனைகளை திமுக மௌனமா இருக்கா என்ன? அதற்கு முன்பாக இன்றைய தினம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்னைக்கு இல்ல இதெல்லாம் இருக்கட்டும், நான் இல்ல சப்ஜெக்ட் நமக்கு இது கிடையாதுங்க. நான் என்ன கேக்குறேன் சொல்ல வரேன்னா, இல்ல அதுக்கு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஏத்துக்கல சார், நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்காக தான் சொன்னேன். இதுக்கு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமே இல்ல மோகன் சார். மக்கள் தீர்ப்பு தான் லட்சக்கணக்கான பேர் ஏமாந்துருக்காங்க. நீங்க லட்சக்கணக்கான பேர் ஏமாந்துருக்காங்க. இல்ல அப்படி மக்கள் தான தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனால என்ன மக்களுக்கு பயன் சொல்லுங்க சார்? மக்கள் தீர்ப்பு தான் சார் இம்பார்ட்டன்ட். அதனால மக்களுக்கு என்ன பயன் சார் சொல்லுங்க சார்? மக்களுக்கு இப்ப 40 பேர் வச்சிருக்கீங்க, இதனால மட்டும் என்ன பயன் கிடைச்சிர போகுது? இந்த அரசு ஏற்படுத்தப்பட்ட பிறகு எல்லா பலனையும் இந்த அரசு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன பயன் கொடுக்கல? மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு சொல்லுங்க? எத்தனை மாநிலத்தோட ஜீவாதார உரிமையே பறிக்கப்படுது அப்படினா இதை விட மக்களுக்கு என்ன நலன் நீங்க செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்கலையா? சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்கலையா? மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கா? ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையா சார்? தீர்ப்பு வழங்க முடியும். நான் அனைத்து கட்சி கூட்டம்
கொண்டு போறாங்க, மேல மேல்முறையீடு செய்ய போறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு மாநில முதல்வரா எதுவுமே செய்யலையே. மேல்முறையீடு பண்ணீங்கன்னா நாங்க கவுண்டர் போட்டு தவறு அப்படின்னு சுட்டி காட்டுவோம். அதுக்குள்ள நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க. லீகல் தெரியலனா எனக்கு புரியல. ஒரு நாள் என்ன பண்ணீங்க? ஆணை கொடுத்து இல்லங்க, ஆணை கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு, மறுநாளே நீங்க கண்டெம்ட் போட்டுருக்கீங்க. எப்படி போடுவீங்க? மறுநாளே டைமிங் பேஸ் பண்ணி தான் எப்பவுமே ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி சொல்லிருக்காங்க. ஒரு நாள் பாதிக்கப்பட்டவர்கள் தான் கண்டெம்ட் போட்டுருக்கணும்ல. பாதிக்கப்பட்டவர்கள் தான் முன்னெடுப்பு உடனே எடுக்கணும். பாதிக்கப்பட்டவர்கள் தான் எடுக்கணும். இத நம்ம தான் பாதிக்கப்பட்டோம். இல்ல நான் நல்லா கேக்குறீங்க. உடனே கண்டெம்ட் இது போட முடியாது. இல்ல நீங்க டைமிங் கொடுத்துட்டு வராதீங்க. இல்ல டைமிங்க்கு முடியல. நாளைக்கு ஒரு டிஎம்சி சொன்னாங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. இரண்டாவது நாள் நீங்க கண்டெம்ட் போட்டுருக்கணுமா இல்லையாங்க? அப்ப நம்ம அப்பீல் ஒரு வாரத்துக்கு கண்டெம்ட் போடுங்க. இல்ல ஒரு வாரத்துக்கு சொல்லிருந்தா சரி. வந்து மேட் அவுட் ஆகாது. நீங்க கர்நாடக காங்கிரஸுக்காக அடிபணிந்து மேட் அவுட் ஆகாது. தமிழ்நாடு கர்நாடக காங்கிரஸுக்கு அடிபணிந்து நீங்க கவுண்டர் போடலாம். நாங்க இவ்வளவு சொல்லியும் இந்த மேலாண்மை சொல்லியும் அவங்க வந்து சிம்பிளா ஒரு क्वेश्चन கேக்குறேன். அதை விட்டுட்டு மோகன் சார் சிம்பிளா ஒரு क्वेश्चन கேக்குறேன். முல்லை பெரியாரா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், இந்த பக்கம் பாலாறா இருக்கட்டும், தமிழக மக்கள் நலனுக்காக திமுக அரசு இதுவரை என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க. என்ன செய்யல? என்ன செஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. கோர்ட் விவகாரம் போயிட்ட பிறகு நீங்க வந்து தலையிட முடியாது. எதுமே செய்யலங்கறதான வாதமா இருக்கு. யார் சொல்வீங்க? இரண்டு திராவிட கட்சிகள் தான் கோர்ட் மூலமா இந்த தீர்ப்பு வழங்கி இருக்குது. அதற்கு முன்பாக ஜெயலலிதா அம்மையாரும் வழக்கு தொடுத்தார்கள். அதன் மூலமா தான் டிஎம்சி இவ்வளவு வழங்கணும் அப்படின்னு வழக்கு போட்டு தான் வாங்கினாங்க. கோர்ட் தான் சார் தலையிட்டு இருக்கு. அது தனிப்பட்ட முறையில் நீங்க போய் அஜிடேஷன் பண்ண முடியாது. நம்ம ஒரு மாநில முதல்வரா நம்ம என்ன சார் பண்றோம்? வேடிக்கை பாக்குறோம். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இல்ல வேடிக்கை பாக்குறதுனால தான் எங்களுக்கு ஓட்டு போடுறான். உங்களுக்கு ஓட்டே போட மாட்டானா? ஏமாந்து இருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு ஏமாந்துருக்காரு. இன்னைக்கு ஏமாந்துருக்காங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க ஏமாறுங்க சொல்லுங்க. திரும்ப ஏமாற்றாதீங்கன்னு சொல்றோம். நன்றி மோகன். வழக்கு தான் சொல்லிடுறேன். 15 கூட்டணியை வைத்துக் கொண்டு நீங்கள் வாங்குவதெல்லாம் வாக்கு இல்ல. 15 கூட்டணியை வச்சு தனிச்சு நிக்கிறோம். நீங்க துப்பு இல்ல. உங்களுக்கு தேவையில்லை. தனிச்சு நிக்க திராணி இல்ல. அத முதல்ல ஒத்துக்கிடுங்க. நாங்க கூட்டணியா வார்த்தை தவறா இல்ல. துப்பு இல்லங்கற வார்த்தையை முதல்ல வார்த்தை கண்டிப்பா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். திராணி இல்ல. ஸ்டாலினுக்கு திராணி இல்ல. தனிச்சு இல்லங்க. ஏன் நிக்கறாங்க? நாங்க தலைச்சல் நிக்கிறோம். நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி. டெபாசிட் எல்லாம் விடுவீங்க. நாங்க வந்து தனிச்சு நிக்க முடியாது. ஒண்ணு கூட யாருமே சேரல. 15 கூட்டணியை நீங்க தனிச்சு நிக்கிறீங்க. கூட்டணியை வைத்துக் கொண்டு திராணி இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் துப்ப பத்தி பேசுறதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. தவறான வார்த்தையை வந்து தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை வாதிக்கின்ற போது நீங்களும் வேறு ஆளாக இருக்க வாய்ப்பில்லை. தமிழர்களா தான் இருக்க முடியும். நீங்க இது மாதிரி தவறான வார்த்தையை பிரயோகிப்பது you go to maintain your dignity and decorum. Don't use the filthy language. I am not நன்றி சார். நான் நேரமின்மைக்காக அடுத்த கெஸ்ட் போறேன். ஏர்போர்ட் மூர்த்தி சார், ஒரு பக்கம் அதிமுக வந்து டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்துது, இந்த பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அதை பாலைவனமாக்கணும்னு முயற்சி பண்ணுது அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? இவங்க தான் தமிழ்நாட்டு மீது அக்கறையே இல்லையே. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தான் தெரியலையே. இப்போ அண்ணன் சொன்னார் விக்கிரவண்டி தேர்தல் மக்கள் கொடுத்த அங்கீகாரம்னாரு. மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க, மக்கள் கொடுத்தாங்களா, நீங்கள் வாங்கினீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அட்வொகேட் தான். லீகல் ப்ரொசீடிங்ஸ் இங்கே ஒன்றும் கோர்ட் இல்லை, நீங்கள் ஜட்ஜ் இல்லை. ஒரு முதலமைச்சராக, ஒரு அரசியல்வாதியாக, கர்நாடகா முதலமைச்சர் நான் தண்ணி தரமாட்டேன்றார். ஒரு முதலமைச்சராக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு ஆளுங்கட்சியாக நீங்கள் மைக்க பிடிச்சி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொன்னதற்கு தமிழக அரசின் சார்பாக என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும் சார் முதல்வர். நான் ஒத்துக்கிறேன் சார். சார் இவங்க இப்போ நீங்கள் தமிழக நம்ம அரசியல் வரலாற்றிலே காவிரிக்காக திமுக இது வரைக்கும் என்ன போராட்டம் பண்ணின்னு ஒன்று சொல்ல முடியுமா? அதுக்கு தான் மோகன் சார்ட்ட பதில் இல்லைங்க. அதுதான் சொல்றாரு அவர். அநியாயமாக காவிரி மேலாண்மை வாரியம் வந்து ஒரு டிஎம்சி தண்ணியை திறந்து விடுன்னு சொல்லிடுச்சு, கர்நாடகர்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்றாருல. நான் சொல்லவே இல்லை. அப்படி நீங்க புதுசா சொல்றாரு. இப்போ நீங்க கோர்ட் ஆர்டர் தான் சொன்னேன். நீங்க கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ண மாட்டீங்களா? நீங்க என்ன என்ன சார் பண்ணிச்சு? சரி அதை விடுங்க சார். டிஜிட்டல் சர்வேன்னு ஒன்று வந்து நம்ம எல்லை வரைக்கும் வந்து நம்ம தமிழக எல்லை கிராமங்களில் இது இது கேரளா எல்லைக்குள்ளே வருதுன்னு நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, என்ன சார் பண்ணாங்க? அப்புறம் ஒன்றும் இல்லை சார், மருத்துவ கழிவு அந்த இறைச்சி கழிவுலாம் கொண்டாந்து நம்ம ஊர் பார்டரில் போடுறாங்க. இன்னைய வரைக்கும்
இதை தடுப்பதற்கு தமிழக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை. சார் புரியுது. எனக்கு இங்கே தான் ஒரு கேள்வி எழுது. அண்டை மாநிலங்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்துட்டா ரொம்ப ஜாலியாயிடுறாங்களா? நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், இவங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்களா? சார் என் ஊரில் வந்து அளந்து குச்சை நட்டு நோட்டீஸ் தராங்களே சார். சார் நம்ம அப்படி ஒரு பிட்டு ஒரே ஒரு 10 அடி எடுத்து வைக்க முடியுமா? அப்போது இதுக்கு என்ன காரணம்னா சார் எல்லா மாநிலங்களிலும் எதிர்க்கட்சி அந்த மண்ணின் மைந்தராக இருப்பாங்க, ஆளுங்கட்சி அந்த மண்ணின் மைந்தராக இருப்பாங்க. அப்போது அந்த நலன்களுக்காக அவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. நாளைக்கே தமிழகத்துக்கு எதிராக நிற்கிறோம்னா கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்றா சேரும். நீங்கள் சேருங்க பார்ப்போம். இல்லை கூப்பிட்டா வந்துருவாரா? இப்போ நாளைக்கு வந்து எடப்பாடியார் சொல்கிறாரு, ஐயா முதலமைச்சர் அவர்களே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நம்மலாம் உட்காந்து பேசுவோம், இதில் என்ன முடிவு பண்ணலாம், தமிழ்நாட்டுனால நீங்கள் ஒன்றி முடிவு பண்ணோம், எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோன்னு எடப்பாடியார் சொன்னால் நம்ம முதலமைச்சர் செஞ்சிருவாரா? சார் மணிப்பூரில் தாக்கப்பட்டதுக்கு பாதிக்கப்பட்டதுக்கு பேசினாங்களே, நம்ம ஊர் கிருஷ்ணகிரி அந்த குறவர் பெண்கள் பாதிப்புக்கு என்ன சார் பேசுனாங்க? சார் நீங்கள் நான் சொன்னேன்னு சொன்னாங்கல்ல, நம்ம இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறார் சார், கள்ளச்சாராயம் பற்றிலாம் நம்ம முதல்வருக்கு தெரியாது விற்கிறதுலாம் அப்படின்னு சொல்கிறாரு சார். அப்போ கள்ளச்சாராயம் மட்டும்தான் தெரியாதா, எதுவுமே தெரியாதா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல. அதால ஒரு அரசு அந்த மக்களுக்கான அரசா தன்னை உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் நம்ம இது வந்து அவங்க மேலே கூட தப்பு இல்லை சார். இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கணும்ல. இப்போ மோகன் சார் பேசினார்ல, மோகன் சார் மாதிரி போன்ற ஆட்கள் வந்து தமிழருக்கு எதிராக வெளியில் வந்து பேசக்கூடாதுனாலே தமிழகத்தில் வரணும்ல. அப்படி வந்தால் மோகன் சார் போன்றவர்கள் திமுக போன்றவர்களாம் பேசுவாங்களா? இப்போ காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை ஜனங்க முற்றுகையிட்டு நீ என்ன சொல்ல வர, உன்னோட முதல்வர் தானே, நீ முதல்வர் இருக்கட்டையா, நீ கிளம்பிப்போ, நீ இந்த மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கல, இங்கேருந்து ஒரு குழு போங்க, இது என்னது இது, அந்த தண்ணி விட்டால் நீங்களும் தானே குடிக்க போகிறீங்க, நீங்களும் தானே அந்த சோறை திங்க போகிறீங்க அந்த அரிசியில், அப்போது நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க, இல்லைனா அலுவலகத்தை மூடியா, காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, தண்ணி வந்த பிறகு இந்த பிரச்சனையில் நீங்கள் தீர்வு கண்ட பிறகு இங்கே வாங்க அப்படின்னு சொல்வதற்கு இங்கே மக்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க சார். அதுதான் சார் இங்கே பிரச்சனை. இவங்க எதை சொன்னாலும் நாம் வந்து ஓட்டை வந்து நல்லது செஞ்சு நாங்கள் இதை செஞ்சு எங்கள் சாதனை சொல்லி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பார்த்துக்கலாம். செந்தில் பாலாஜி மேலே பல டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தி ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க சார். அதுதான் சார். சார் கள்ளக்குறிச்சியில் நடந்த மரணம் விக்கிரவாண்டியில் எதிரொலிச்சிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. அதே கள்ளக்குறிச்சி மரணம் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலேருந்து பலர் வரல, விக்கிரவாண்டியில் 2 பேர் வந்து பாதிப்புக்குள்ளாகல, விழுப்புரத்தில் குடிக்கல. அப்போது திரும்பவும் வந்து நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஒரு ஓட்டுங்கிறது சார் அம்பானி நினச்சா கூட அதானி நினச்சா கூட 2 ஓட்டு போட முடியாது. நான் பெரிய கோட்டீஸ்வரன், நான் இந்தியாவே கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு ஏன் நம்ம பிரதமர் சிஎம் யார் நினைச்சாலும் 2 ஓட்டு போட முடியாது, 1 ஓட்டு தானே போட முடியும். அப்பேற்பட்ட ஓட்டை இங்க விற்கிற நிலையில மக்கள் இருக்கலாம். பெருமையா சொல்றாங்க. புரியுது சார். இப்ப மக்கள் பிரச்சனையில எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளுமே இல்லை அப்படிங்கிறப்ப இது ஸ்டாலின் அவர்களோட நிர்வாக திறமையின்மையை காட்டுதா இல்ல பயத்தை காட்டுதா சார்? சார் நிர்வாகம்னு ஒன்று நடக்குதான்ற சந்தேகம் இங்கே பலருக்கு வந்துடுச்சு சார். நான் சொன்ன இப்போ இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயம் தான் சொன்னேன். இந்த மாதிரி 1000 விஷயங்களை சொல்லலாம். இதில் தமிழக அரசு இதுவரை என்ன பண்ணியிருக்கு, இல்லை இவங்களோட கருத்து என்ன? எதுக்கு எடுத்தாலும் வந்து சனாதனம், அது அங்கே மேலே மத்தியம் ஒன்றியம் சார், இதுலையா பெருமை இருக்கு? கருணாநிதி அவர்கள் கூட சாகிற வரை மத்திய சர்க்கார் தான் சொன்னார். ஓகே, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தையை சொன்னாலே தமிழருக்கான விடுதலை. நன்றி சார். நன்றி சார். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. நேயர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.